அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே எதிர்ப்புகள் ஏன் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் இந்த தமிழகத்திலே எத்தனையோ வகையான செயல்பாடுகள் செய்யப்படுகின்றன. இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு மாநாடுகள் நடத்தப்படுகின்றன, கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன, பல்வேறு விழாக்கள் கந்தூரிகள் நடத்தப்படுகின்றன. இப்படி இஸ்லாத்தின் பெயரால் நடத்தப்படுகிற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இல்லாத எதிர்ப்பு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு மாத்திரம் முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இருப்பதை நீங்கள் எல்லாம் உணர்வீர்கள். நாம் கூட்டம் நடத்த சென்றால் அதை எதிர்க்கிறார்கள், நம்முடைய பிரசுரங்களை எதிர்க்கிறார்கள், நம்முடைய மாநாடுகள் கருத்தரங்குகளுக்கு எதிராக அவர்கள் எதிர்பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி எல்லோரும் கச்சை கட்டிக்கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மாத்திரம் ஏன் எதிர்க்கிறார்கள்? இந்த நிலையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் எதிர்ப்புகள் ஏன் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை நெறியை ஏற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை நாம் எதற்காக ஏற்றிருக்கிறோம்? இதை முதல்ல நீங்க முடிவு பண்ணணும். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் ஏற்றிருப்பது இந்த உலகத்திலே சில பதவிகளை பெறுவதற்காகவா, அல்லது இந்த உலகத்திலே நமக்கு ஒரு சமூக அமைப்பு கிடைக்கும் என்பதற்காகவா, அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பொருளாதார வசதிகள் அதிகமாக கிடைக்கும் என்ற காரணத்திற்காகவா, இந்த உலகத்திலே சொகுசாக வாழலாம் என்பதற்காகவா? நிச்சயமாக இல்லை. இதற்காக ஒருவன் இஸ்லாத்தை ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது. நாம் எதற்காக இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்றால், நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இதுக்கு தான் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரணுங்க. நாம இந்த உலகத்தில் வாழ்றோம், ஒரு நாள் நாம மரணித்து விடுவோம். இந்த மொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும். அனைத்தையும் அழித்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்பவும் எல்லோருக்கும் உயிர் கொடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படும் பொழுது வாழ்ந்தார்களே, அவர்கள் வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹ் உயிரை கொடுத்து திரும்ப எழுப்பி அவங்களுடைய நன்மை தீமைகளை விசாரிப்பான். அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிந்திருந்தாலும் அம்பலப்படுத்துவதற்காக விசாரிப்பான். விசாரித்து அவங்களுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு பரிசையோ தண்டனையோ கொடுப்பான். அங்கே நாம் பரிசு பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். இதுக்கு தான் ஏற்கணும். நாம இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பது இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக என்று இருந்தால் நிச்சயமாக அந்த ஆதாயம் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும், அவர்களுக்கு முன் இறைவனால் அனுப்பப்பட்ட மற்ற நபிமார்களாகட்டும், எல்லோருமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் சொன்னதற்காக, சரியான முறையில் கடைபிடித்ததற்காக உலகத்தில் கஷ்டத்தை தான் அனுபவித்தார்கள். அடி வாங்கினார்கள், உதை வாங்கினார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், சில நபிமார்கள் கொல்லவும் பட்டார்கள். இப்படி இந்த சத்திய மார்க்கத்தை சரியான முறையில் மக்களுக்கு சொல்லும் பொழுதும், தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுதும் பெரும்பாலும் இந்த உலகத்தில் சோதனைகள் தான் வரும். இந்த உலகத்தினுடைய லாபத்தை கணக்கு பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த எதிர்ப்பது ஏன் என்ற இந்த தலைப்பு உதவாது. உலக கணக்கை தூக்கி எறிந்துவிட்டு மறுமையில் நாம் வெற்றி பெற முடியுமா, எந்த வழியில் சென்றால் மறுமை வெற்றி கிடைக்கும் என்று யார் ஆராய்கிறார்களோ அவங்க தான் இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏற்க வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இப்ப பிரச்சனைக்கு வருவோம். எதை செய்தால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த வழியை தான் நாம் மக்களுக்கு சொல்கிறோம். இந்த தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் நிறுத்தி நம்மை விசாரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்தால் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியுமோ அந்த வழி இதுதான், இந்த வழியில செல்லுங்க, இதை தவிர வேற வழிகளில் போனீர்களேயானால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் அதனால் உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கலாம், மறுமையில கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம்தான் என்று எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த தௌஹீத் ஜமாத் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கொள்கையும் அதுதான். இப்ப ஏன் எதிர்க்கப்படுறோம் கேட்கிறீங்களா? தலைப்புக்கு வருவோம். இப்ப ஏன் எதிர்க்கிறார்கள் என்று கேட்டால், மார்க்கத்தை இந்த உலக ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களே அவர்கள் இந்த சரியான மார்க்கத்தை சொல்லும் பொழுது பாதிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஏதோ நஷ்டம் வருவதாக நினைக்கிறார்கள். அதனால நம்ம சில காரியங்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால், இவன் யாரா இவன், நம்ம காலங்காலமா செஞ்சு இதில் சல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதுல வைத்து போல மண்ணலி போட வந்திருக்கிறான் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள். அதே போல அந்தஸ்து, அதிகாரம், பதவி என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த சரியான மார்க்கத்தை மக்கள் புரிந்து கொண்டார்களே ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம எதிர்க்கிறார்கள். அல்லது மார்க்கண்டா என்ன என்று அறியாம மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள். அல்லது மார்க்கம் இதுதான் என்று தெரிந்து கொண்ட மார்க்கத்தை விட மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே அவங்க எதிர்க்கிறாங்க. அப்ப நம்மளை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீர்களே ஆனால் நாலு காரணத்துக்கு தான் எதிர்க்கிறார்கள். நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான நம்முடைய கொள்கை பிரகடனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் 4 காரணங்களுக்காகத்தான் எதிர்க்கிறார்கள். ஒரு காரணம் என்ன, இந்த மார்க்கத்தை சில பேர் தங்கள் வயிற்று பிழைப்புக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொண்டார்கள். அது தப்பு என்று நம்ம சொல்லுகிறோம். தப்புன்னா என்னவாக, அவங்களுடைய வருமானம் குறையும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். இப்ப இந்த பாதிப்பு ஏற்படுகின்ற ஆத்திரத்தின் காரணமாகத்தான் இந்த எதிர்ப்புகள் முதல் காரணமாக இருக்கிறது. ஒரு காரணம், ஃபர்ஸ்ட் காரணம். இதை நான் ஊகமாக ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. பொருளாதார லாபத்திற்காகத்தான் அவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த தௌஹீத் ஜமாஅத்தில் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சடங்குகளை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை நீங்களே செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கு மத்தியில புரோக்கர் வேண்டாம். ஒரு வீடு வாங்க போறீங்க, உங்களுக்கு எந்த துறையில வீடு இருக்குன்னு தெரியாது, அது என்ன மாதிரி வசதி உள்ளதுன்னு தெரியாது, எவன் எப்ப காரியாகுனான்னு தெரியாது. அப்ப நம்ம அதுக்கு என்ன பார்ப்போம், ஒரு புரோக்கரை பிடிப்போம். ஏதாச்சும் கூட சின்னதா இருக்கு, வேற கூட பாருங்க, கொஞ்சம் தெரிஞ்ச இடத்த சொல்லுங்கன்னு கேட்போம். இதுக்கு புரோக்கர் வேணும். கண்டிப்பா இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்வதற்கு புரோக்கரை வச்சுதான் அணுக வேண்டும். அல்லாஹ்வை அணுகுவதற்கு புரோக்கர் வேணுமா? கடவுளை அணுகுவதற்கு புரோக்கர் வேணுமா? நம்முடைய தேவைகளை வேண்டி பெற்றுக் கொள்வதற்கு ஒரு ஆள் புரோக்கரா வேணுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நல்லது கெட்டதுகளை செய்து கொள்வதற்கு ஒருவர் நடத்த வேண்டுமா? அப்படிங்கிற கொஸ்டின் வரும் பொழுது இல்ல, இஸ்லாம் இப்படி சொல்லல. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எல்லா சடங்குகளையும் தானே செய்து கொள்ளலாம். அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். மற்ற மார்க்கங்களில் இருந்து இந்த வகையில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்று சொல்கிறோம். எதெல்லாம் இப்ப நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது, எப்படி எல்லாம் வருமானம் ஆகுதுன்னு பாருங்க மார்க்கத்தை. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கணுங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த பேர் வைக்கிறாருந்தா எப்படி வைப்பீங்க, எங்களை மாதிரி ஒரு அஜரத்தை கூப்பிடுவீங்க. குழந்தை பிறந்துருச்சு, அஜரத்து வாங்க பேர் வச்சுட்டு போங்க, நாங்களும் வருவோம். நீங்க கொடுக்குற 5 10 வாங்கிவிட்டு
அல் பாத்தியான்னு சொல்லி பேரை வச்சுட்டு போயிருவோம். இப்ப உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் எதுக்கு வரணும்? அவர் பேர் வைக்கிறதுக்கு என்ன பெரிய மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்து வைக்கிறாரு அவரு? அப்படி ஒண்ணும் கிடையாது. பேரை சொல்லி கூப்பிட்டா பேர் வச்சாச்சு. பேர் வைக்கிறதா என்ன? அதுக்கு ஒரு 2 லட்சம் ஜபம் பண்ணி 10 நாளைக்கு தவம் இருந்து யாருக்கும் அறிய முடியாத மந்திரங்களை எல்லாம் சொல்லி அப்படி உள்ள மேட்டரா பேர் வைக்கிறதுங்கிறது. நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கிறாண்டா, யா அல்லாஹ் எனக்கு இந்த பையனை கொடுத்திருக்கிற, இந்த பொண்ணை கொடுத்திருக்கிற, அதுக்கு இந்த மாதிரி மரியம்னு பேர் வச்சுக்கிட்டேன், ஆயிஷான்னு பேர் வச்சுக்கிட்டேன், அப்துல்லான்னு பேர் வச்சுக்கிட்டேன், இது நல்ல சாலிகான நல்ல குழந்தை ஆக்கு அப்படின்னு துவா செய்து கொண்டு ஒரு தகப்பன் பேர் வைத்து விடலாம். தகப்பன் வெளிநாட்டில் இருக்கிறானா தாய் கூட பேர் வச்சுக்கலாம். ஆம்பளை வைக்கணும் கூட கிடையாது. ஒரு தான் பெற்ற குழந்தைக்கு பெற்றோர்களே பேர் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது இதுக்கு ஏன் அஜர்த்து நான் தான் வரணுங்கிறாரு? ஒரு மத குருவுக்கு என்ன வேலை? இப்படி எல்லாத்திலும் நுழைஞ்சாருன்னு சொன்னா பிற சமுதாய மக்கள் என்ன நினைப்பார்கள்? நம்ம மார்க்கத்தில் எப்படி ஐயர் புரோகிதம் வைத்திருக்கிறோமோ அந்த மாதிரிதான் இஸ்லாம் என்று நினைக்க மாட்டார்களா? அப்ப இந்த மாதிரி அஜர்த்துமார்கள் ஏதோ மந்திரங்களை சொல்லி பேர் வைக்கிறாங்க இல்லையா, இது தப்புன்னு நாங்க சொல்றோம். ஏன் தப்புன்னு சொல்றோம்? திருமறை குர்ஆனை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து நடைமுறையை பார்க்கிறோம். அதையெல்லாம் தேடி பார்த்தீர்களேயானால் ஒரு ஆள் வந்துதான் பேர் வச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை விதியை ஏற்படுத்தி தரவில்லை. மரியம் என்ற ஒரு அத்தியாயம் திருக்குர்ஆன்ல 19வது சூரா, அதை நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவங்க அம்மா பெற்றெடுக்கிறாங்க. மரியமுடைய அம்மா மரியமை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்துட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்னி சம்மைத்துஹா மரியம், இறைவா என் பிள்ளைக்கு நான் மரியம் என்று பெயர் வச்சுட்டேன். யார் வைக்கிறா? தாய் தான் வைக்கிறாங்க. அப்ப ஒருவேளை அஜர்த்து இல்லாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பெரிய அஜர்த்த இருந்தாங்க அந்த காலத்துல. யார் இருந்தா? அந்த ஊர்ல ஜக்கரியா நபி அங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர். ஜக்கரியா நபி தான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்தவர். அப்படி ஒரு நபி அங்க இருந்தும் கூட இந்த அம்மா போய் என்ன செய்யல? நபியே அஜர்த்த, பெரிய அஜர்த்து நீங்க தான், நான் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டேன், நீங்க தான் அதுக்கு பேர் வைக்கணும்னு கேட்டாங்களா? கேட்கல. வேற என்ன பண்றாங்க? ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு பேர் வச்சுட்டாங்க. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் எதுக்கு கதைக்கா சொல்லி காட்டுறான்? தமாஷா சொல்லி காட்டுறான்ல. இது எதுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான்னு கேட்கிறேன். இது மாதிரி நீயும் செய்யலாங்கிறது சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம குழந்தை பெற்றெடுத்து விட்டால் நீங்க வாட்டுக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே? இதுக்காக வேண்டி ஒரு சடங்குங்கிறீங்க, அஜர்த்த கூப்பிடுவீங்க. அப்புறம் அஜர்த்த கூப்பிட்டதுக்காக வேண்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுவீங்க, சொந்தக்காரங்க விட்டு போயிடக்கூடாதுக்காக நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுவீங்க, அப்புறம் அவனை கூப்பிடுவீங்க, இவனை கூப்பிடுவீங்க, கடைசியில பேர் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 25,000 ரூபாய் காலி பண்ணிவிடுவீங்க. ஒரு குழந்தைக்கு அப்துல்லான்னு பேரை சொல்லி கூப்பிடுறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு செகண்ட்ல காலி ஆக்கிடணுமா? வட்டிக்கு வாங்கணுமா? கடன் வாங்கணுமா? பிறந்தவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு போயிருந்தானுங்க. இன்னும் சொல்ல போனால் என்னை கூப்பிட்டு பேர் வைக்க கூப்பிடுறீங்க, உங்க பிள்ளைக்கு பேர் வைக்க என்னை கூப்பிடுறீங்க. உங்க புள்ள நல்லா இருக்குன்னு எனக்கு என்னங்கிறேன். உங்க புள்ள நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. நான் துவா செய்யறது வைங்க, நான் எப்படி துவா செய்வேன்? முத்தவள்ளி வீட்டுக்குள்ள போய் ஒரு மாதிரியா துவா செய்வேன், பணக்கார வீட்டுல கூப்பிட்டு அது ஒரு மாதிரியா துவா செய்வேன், ஒரு முசாபர் வீட்டுல கூப்பிட்டு அதுக்கு ஒரு டைப்பா துவா செய்வேன். 5 ரூபா தான் தருவான் அப்படின்னு என்ன செய்வேன்? பேரை சின்னதா வச்சுட்டு போயிருவேன். ஒரு 50 ரூபா தருவானா பேர் வைக்க ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிருவேன். ஒரு 200 ரூபாய் கிடைக்குமா? ஒரு 3-4 மணி நேரம் உட்கார்ந்து என்ன நம்மளாம் பண்ணி என்ன செய்ய பேரை வச்சுட்டு போயிருவேன். அப்ப காசுக்கு தகுந்த மாதிரி செய்யற நான் செய்யற பிரார்த்தனையினால உங்களுக்கு என்ன நன்மை? அதனால உங்க குழந்தை எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே பேரை சொல்லி கூப்பிட வேண்டியானுங்க. நீங்க பெற்ற பிள்ளைய நீங்களே பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன கேடு என்று நாங்கள் கேட்டால், உலமாக்கள் என்ன செய்யறாங்க? சில உலமாக்கள் உண்மையை விளங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான பாதையில. சில உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆஹா வயிற்று புழப்புல மண்ணலி போட்டான், இதுல ஒரு 50 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு, இதுல ஒரு மாசத்துக்கு பேர் வைக்கிற ஒரு 500 ரூபாய் கிடைச்சு, அதிலே மண்ணலி போட்டாங்க. அப்ப இது ஒரு பிழைப்பாக பார்க்கிறார்களே தவிர, ஓ சரிதான மார்க்கத்தில் இல்லதானே, அதையும் மக்கள் எல்லாம் செய்யட்டுமே, அல்லாஹ்வோட ரிஸ்க் தர்றவன் இவங்களா தர்றாங்க அப்படின்னு அந்த உலமா நினைக்கணும். அப்படி நினைக்காம என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பிழைப்புக்கு நாங்கள் எதிரிகளாக இருக்கிறோம். ஏன் எதிர்க்கணும்
கைய வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் பொழப்ப தட்டி பறிக்கணுங்கிற காரணமா? அவரை கூப்பிடாது என்னை கூப்பிடுங்க நாம செய்யறோம்? அது கிடையாது. மார்க்கத்தில் இல்ல, அவ்வளவுதான். மார்க்கத்தில் இல்லாத செஞ்சு நீ பாவி ஆயிராதீங்க, அல்லாட்ட ஒரு கேள்விக்குரியவர்களாக மாட்டிக்கிறாதீங்க என்பதற்காக இதை சொல்கிறோம். ஒரு குழந்தைக்கு சுண்ணத்து பண்ண வேண்டியிருக்கு, ஆம்பளை பிள்ளைய பத்துட்டீங்களா, சுண்ணத்து பண்றதா என்ன செய்யணும்? டாக்டரை கூப்பிடுங்க. சுண்ணத்து பண்றது ஒரு வேணும், ஓகே. அது டாக்டர் இல்லாம பாரம்பரியமா அதை தொழில செய்யறாங்களே அவங்களை கூப்பிடுங்க. அவங்க எப்படி வெட்டி போட்டு போயிருவாங்க. இதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நான் என்ன உஸ்தாவா? நான் வந்து அறுக்க போறேன்னா அஜர்த்து எதுக்காங்க? சுண்ணத்து பண்ற ஒரு நிகழ்ச்சிக்கு அஜர்த்துக்கு என்ன சம்பந்தம்? அங்க ஒரு அல்பாத்தியாங்கிறார் அவர். இந்த அல்பாத்தியான்னு சொல்வதற்கு அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இதுல என்ன நம்ம ஆவது தெரியுமா? இஸ்லாம் என்று சொன்னாலேயே இந்த மத குருமார்களுக்கு காணிக்க கொடுக்கிறது தான் உண்டாக்கி இருக்குன்றது மற்றவங்க நினைக்குவாங்க. அதை ஒழிக்க வந்த மார்க்கம் இஸ்லாம். நான் கேட்கிறேன், நீங்க சுண்ணத்து என்பதற்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு அஜர்த்த கூப்பிட நிக்கிறது கிடையாது. எங்க பகுதிகளில் எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல எல்லாம் சுண்ணத்துங்கிறது கல்யாண ரேஞ்சுக்கு நடக்கும். அதுக்கு சுண்ணத்து கல்யாணம் பேரு. சுண்ணத்துங்கிறது ஒரு கல்யாணத்துக்கு போடுற பட்ஜெட்டோட என்ன செய்யும்? மாப்பிள்ளைக்கு புது ட்ரெஸ் எடுப்பாங்க, செயின் அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை பையனுக்கு 10 வயசு பையனுக்கு 10 வயசு பையனை மாப்பிள்ளைன்னு சொல்லி அவனுக்கு குதிரையில உட்கார வச்சு அவனுக்கு நகை நட்டுலாம் போட்டு அவனை அலங்கரிச்சு திரும்ப அவனுக்கு கூட்டிட்டு போய் சுத்த விட்டு பால் குடிச்சு எங்க ஊர்ல நடக்கிறது. உங்க ஊர்ல அப்படி இருக்கான்னு தெரியல. இருக்குதா? இருக்குங்கிறார் அவரு. இருக்குதான். அப்ப ஒரு பையனுக்கு சுண்ணத்து பண்ணுவதற்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது யார் சொல்லி தந்தா? இது எதுக்கு இதை செய்றீங்க? எத்தனை ஏழைப்பாளைய இருப்பானே. இன்றைக்கு நாம தௌஹீத் ஜமாஅத் சார்பா என்ன பண்றோம்? இலவச கத்னா முகாம் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? கத்னா பண்ண சுண்ணத்து பண்ணுவதற்காக வேண்டி இலவச கத்னாங்கிற நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோமே, அதுக்கு என்ன காரணம்? அந்த சுண்ணத்து பண்ணுவதை நீங்கள் கஷ்டமாக்கி விட்டீர்கள். ஒரு 300 ரூபாய் 500 ரூபாயில முடிக்கிறதா இருந்தால் அவன் பிள்ளைக்கு பண்ணிக்கிற முடியும். நீங்கள் சுண்ணத்துங்கிறத கல்யாணமாக்கி அதுக்கு எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை செலவு பண்ணுகிற அளவுக்கு அதை ஒரு விழாவாக்கின காரணத்தினால் ஏழைகளுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு சுண்ணத்து பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அஜர்த் அவர் கிடைக்கக்கூடிய 6 ரூபாய்க்கா வேண்டி 10 ரூபாய்க்கா 100 ரூபாய்க்கா வேண்டி அவர் வாய் மூடி இருக்கிறார். இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார், இதை கண்டிக்க மறுக்கிறார், இந்த தப்பை சுட்டிக்காட்ட மாட்டேன் என்கிறார் என்று நாங்கள் எதிர்க்கிறோம். ஆஹா, இதுலயும் கை வச்சு விட்டாங்க. எதிர்க்கிற காரணம் வழங்குதா? எல்லாம் சல்லி மேட்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் சில பேர் நம்ம எதிர்க்கிறார்கள் என்று கேட்டால் அவங்க மார்க்கத்தை பிழைப்புக்கு வழியாக்குகிறார்கள். உன் பிழைப்புக்கு இதான் கிடைச்சா மைக் செட்டு போட்டு சம்பாதிச்சுட்டு போ, ஒரு பிரஸ் வச்சு சம்பாதிச்சுட்டு போ, வேற தொழில் பண்ற விஷயத்தை தொழிலாக்கு. மார்க்கத்தை மதத்தை எப்படி தொழிலாக்குவே நீ அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா கோபப்படுகிறார்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்ல ஆம்பளை பிள்ளைய கொடுக்காவிட்டாலும், சுண்ணத்து பண்ற வயசு வரைக்கும் கொடுக்காவிட்டாலும் அவங்களுக்கு பேர பிள்ளைய கொடுத்திருந்தான். ஹசன் ஒரு பேர பிள்ளை, ஹுசைன் ஒரு பேர பிள்ளை. 2 பேருக்கு சுண்ணத்து பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. எப்ப பண்ணாங்க சொல்லுங்க பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி சிரிப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி கைகளை வீசுவாங்க, எப்படி கைகளை அசைக்குவாங்க, அவங்க தாடியில எத்தனை முடி வெள்ளையா இருக்கும் என்றெல்லாம் கூட நபிகள் நாயகம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவு செய்யப்பட்ட வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் அதுல எந்த வரலாறு காணா? ஹசனுக்கு இத்தனாம் தேதி சுண்ணத்து பண்ணாங்கன்னு காணா, ஹுசைனுக்கு இத்தனாம் தேதி அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஹசனுக்கு சுண்ணத்து பண்ணது ஹிஜ்ரி 4வது வருஷம், ஹுசைனுக்கு சுண்ணத்து பண்ணது ஹிஜ்ரி 7வது வருஷம். இப்படி ஏதாவது இருக்குதா? வருஷம் இருக்குதா, மாசம் இருக்குதா, தேதி இருக்குதான்னா ஒண்ணுமே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நபிகள் நாயகத்தினுடைய செருப்பு பத்தி தெரிஞ்சிருக்கிற சஹாபாக்கள், நபிகள் நாயகத்தினுடைய பல்ல பத்தி வர்ணிக்கிற சஹாபாக்கள், நபிகள் நாயகத்தினுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் பற்றி வர்ணிக்கிற சஹாபாக்கள் ஏன் இந்த சுண்ணத்தை வர்ணிக்கல? நபிகள் நாயகத்துடைய பேர பிள்ளைகளுக்கு சுண்ணத்து நடந்துச்சு, ஏன் வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கவில்லை என்று கேட்டால் அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்படவில்லை, யாருக்கும் சொல்லப்படவில்லை, யாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை.
யாரையும் கூப்பிடவில்லை. அதனாலதான் ஹசன் ஹுசைனுக்கு எப்ப சுன்னத்துன்னு தெரியல. கூப்பிட்டு தானே தெரியும், அது அறிவிச்சிருந்தா தானே தெரியும். அதுக்காக சுன்னத்தை பண்ணலன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? சுன்னத்து பண்ணப்பட்டுச்சு, ஹசன் ஹுசைனுக்கு சுன்னத்து பண்ணப்பட்டுச்சு. எப்ப தெரியாது. ஏன் தெரியல? அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்படவில்லை, ரகசியமாக நடத்தப்பட்டது. அப்ப தாயும் பிள்ளையும் உட்கார்ந்து வந்து என்ன செய்யலாம், அந்த டாக்டரை கூட்டி கொண்டாந்து வச்சு சிம்பிளா முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை மத குருமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதுல நாங்க வருவோம், உன் பிள்ளைக்கு சுன்னத்து பண்றியா நாங்க வருவோம், இது கூடாதுங்கிற நாங்க கோவப்படுறாங்க. அவங்க பயன் வழங்குதா, நாம இதை கூடாதுங்கிறோம்ல, ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க, அதுல 10 ரூபா கிடைச்சாடா, இதுல மண்ணலி பொருளாங்கிறாங்க. கல்யாணம் பண்றீங்க, அடுத்த என்ன நிகழ்ச்சி, அடுத்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது கல்யாணம். கல்யாணம் பண்ண என்ன செய்யறது, கல்யாணம் என்ன, ஒரு பெண்ணை பெற்ற தகப்பன் இருப்பான், பெண்ணுடைய அண்ணனோ தம்பியோ பொறுப்பாளன் இருப்பான், யாராவது இருப்பான், மாப்பிள்ளை இருப்பாரு, 2 சாட்சி இருப்பாங்க. இவர் சொல்லணும் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் கல்யாணம் என்ன, என்னுடைய மகளை அவருடைய சம்மதம் பெற்று உன்னிடத்தில் இவ்வளவு ரூபாய் மகர் வாங்கி கொண்டு இந்த சபை ஒரு சாட்சியாக அல்லது இந்த 2 பேர் சாட்சியாக நான் உனக்கு மனமுடித்து தர்றேன், ஒப்புக்கொள்றியா அப்படின்னு கேட்பாரு. பெண்ணை பெற்றவர் மாப்பிள்ளைக்காரர் சொல்லுவாரு ஒப்புக்கொள்றேன், முடிஞ்சு கல்யாணம். அஜரத்துக்கு என்ன வேலை, இவர் ஏன் இங்க வர்றாருன்னு கல்யாணத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு, நம்மளை கூப்பிடுங்க. கல்யாணத்துக்கு இவரை கூப்பிடுங்க, கல்யாணம் 2 குடும்பத்தார் பண்ணி கொள்ளக்கூடிய ஒப்பந்தம். இந்த கல்யாணம் பண்ற நேரத்தில் என்ன செய்வாரு, நான் அஜர்த்து வரணும், கூப்பிட அஜர்த்து வரலையா, அஜர்த்து வர ஒரு 2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னு வைங்க, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். அஜர்த்து ஒன்று வரலையா, இப்ப வந்துட்டு இருக்கிறாரா, திருநெல்வேலி கிட்ட வந்துட்டாரா, இந்த 1/2 மணி நேரத்தில் வந்துருவாரான்னு சொல்லி நம்ம ஒரு 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப அஜர்த்து இல்லாமல் ஐயர் இல்லாமல் கல்யாணம் இல்லைன்னு சொன்னா அவங்க மதத்துல இருக்குது, ஓகே. உன் மதத்தில் அப்படி இருக்குதா, அஜர்த்து வந்து கல்யாணம் பண்ணு இருக்குதா, சடங்கு இருக்குதா? கல்யாணத்துக்கு என்ன சடங்கு, ஒண்ணுதான் இல்ல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று ஒரு சஹாபி, நபி தோழர்களிலேயே 10 பேர் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள்ல இந்த 10 பேரும் சொர்க்கவாசிகள். அந்த 10 பேர்ல ஒரு ஆள் யாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஒரு வகையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அபூபக்கர் உமருக்கு அடுத்தவர் தான் வந்திருக்க வேண்டும். 5வது இடத்துல மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். அவர் வேணாண்டு சொன்னதுனாலதான் உஸ்மானுக்கு அழிக்க போனுச்சு. அவர் ஏற்றிருந்தாரே ஆனால் நம்முடைய வரலாற்றில் குலபாய ராஷிதீன் வரலாற்றில் எப்படி பதியப்பட்டிருக்கு, அபூபக்கர், உமர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று அந்த பட்டியல மாறி போயிருக்கும். அந்த மனிதர் எனக்கு ஜனாதிபதி பதவி வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் தான் 3வதாக உஸ்மானுக்கும் அளிக்கும் போகிறது. அப்ப அபூபக்கர் உமருக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படக்கூடிய சஹாபி யாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி. அவர் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வருகிறார். அல்லாஹ்வுடைய எப்படி வருகிறார், கொஞ்சம் மஞ்சள் நிற நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அப்துர் ரஹ்மானே, என்ன வாசமும் மனமுமா வந்திருக்கிறீங்களா, என்ன மேட்டருங்கிறாங்க, வாசத்தோட வர்றீங்களே என்ன விஷயம், எனக்கு நேத்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. என்னது நேத்து கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு சொல்லாமலையா, என்னை கூப்பிடாமலையா, நான் வந்து பாத்தியா ஓதாமையா அப்படின்னு கேட்டாங்களா ரசூலுல்லாஹ். நம்ம அஜர்த்தை விட்டுருப்பாரு. இப்ப நீங்க அஜர்த்து போறீங்க, ஒரு மாதிரியா பூசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறீங்க, அஜர்த்து என்ன பாங்கிறாரு, நேத்து கல்யாணம். நேத்து கல்யாணமா, எனக்கு தெரியாமையா, என்னை கூப்பிடாமையா, நான் பாத்தியா ஓதாமையா சொல்லுவாரா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு, அவங்களுக்காக உசுரையும் கொடுக்க ஒரு தியாகி கல்யாணம் பண்றாரு, சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துட்டு அகதியா ஓடி வந்தாரு, அந்த சஹாபி திருமணம் செய்கிறார். யார சொல்லல, நபிகள் நாயகத்துக்கு சொல்லல, நபிகள் நாயகத்தை கூப்பிடல. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா என்ன வாசம் மனமா இருக்கிற, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடு, இவ்வளவுதான் சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு அஜர்த்து வந்துதான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று இருந்தால் அப்துர் ரஹ்மானுடைய கல்யாணம் செல்லுமா? ரசூலுல்லாஹ்வை கூப்பிடாம அவர் பண்ணியிருக்கிறாரு, நபிகள் நாயகத்துக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணியிருக்கிறார், செல்லுமா? அது
செல்லும்னு சொல்லிட்டாங்களா ரசூலுல்லாஹ்? அப்ப ஒவ்வொரு கல்யாணத்தையும் போய் ரசூலுல்லாஹ் தான் நடத்தி வச்சாங்களா? அப்ப திருமணத்திற்கும் அஜரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்பா இது எல்லாத்திலையும் போட்டு மூக்க நுழைக்கிறேன்னு கேட்கிறோம். மக்களை சுதந்திரமா சிந்தித்து குர்ஆன்ல உள்ளபடி நடக்க விடுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்க விடுங்க, அந்த ரெண்டின் அடிப்படையில் உங்களை வழி நடத்துங்க. ஏன் நீங்களும் கூட கூட நுழைஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஆஹா கல்யாணத்துல கொஞ்சம் காசு கூட தருவாங்க, அதுலயும் மணல் போடுறாங்க. எதுக்குற காரணம் விளங்குதா? ஏன் எதுக்குறாங்கன்னு விளங்குதா? அடுத்த விஷயம் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் கருமாதி மண்டையை போட்டான் ஒருத்தன். பிறக்கிறதுக்கு வர்றாரு, சுண்ணத்து பண்ணா வர்றாரு, கல்யாணம் பண்ணா நான் தாங்கிறாரு, அப்புறம் மண்டையை போட்டானா அங்கே வந்துருவாரு. எதுக்கு வர்றாரு? ஏதோ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வர்றாருங்களா? இல்ல, அந்த வீட்டுல வந்து இளவு வீட்டுல சாவு வீட்டுல காசை வாங்கிட்டு போறதுக்கு ரொம்ப நெஞ்செழுத்தம் வேணும். ஈவு இறக்கத்தை எல்லாம் யார் தூக்கி எறிந்து விட்டார்களோ அவர்களுக்கு தான் அங்கேயும் போய் கை நீட்ட மனசு வரும். அங்கேயே சோகத்தில் இருக்கிறார்கள், இழந்து விட்டு அந்த வீட்டுல வந்து என்ன செய்யறாரு? ஜனாசாவை அந்த செத்ததுல இருந்து கொண்டு அடக்கம் செய்யறது வரைக்கும் ஒரு 25 அல்பாத்தி அடிப்பாரு. வந்து என்ன செய்வாரு? அந்த வீட்டுல நுழைஞ்சு ஒரு அல்பாத்தி ஆம்பாரு, கழுவு போற அல்பாத்தி ஆம்பாரு, கொப்பனை போட்டு அல்பாத்தி ஆம்பாரு, தூக்கி கொண்டு அந்த வாசல்ல வச்சு அல்பாத்தி ஆம்பாரு, பள்ளியாசல்ல கொண்டே வச்சு ஜனாசா தொழுவதற்கு முன்னாடி ஒரு அல்பாத்தியா போடுவாரு, தொழுது முடிச்சுட்டு ஒரு அல்பாத்தி ஆம்பாரு, கபருஸ்தான் வாசல்ல இறக்கிட்டு ஒரு அல்பாத்தி ஆம்பாரு, குளிர் தண்ணி முடிச்சு உள்ள தள்ளிட்டு அதுக்கு ஒரு அல்பாத்தி ஆம்பாரு, தள்ளிவிட்டு கபருஸ்தான் வாசல்ல நின்று என்ன செய்வாரு? அதுக்கு ஒரு அல்பாத்தி ஆம்பாரு, பிறகு இறந்து போன வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்று ஒரு அல்பாத்தி ஆம்பாரு. இப்படி ஒரு மனுஷன் செத்து போன வீட்டுல போய்கிட்டு இவ்வளவு அல்பாத்தியா கொடுத்துட்டு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. இது என்னப்பா மார்க்கம்? இது உங்களுக்கு யார் சொன்னா? இறந்து போனவருக்காக ஜனாசா தொழுகை தொழுவலாம், தொழணும், கொண்டு போய் அடக்கம் செய்யணும். அது அத்தனை பேர் மீதும் சுமத்தப்பட்ட கடமை. அந்த ஜனாசா தொழுகையை கூட அவருடைய வாரிசுகள் தான் செய்ய வேண்டும். ஏன் தகப்பனுக்கு நான் செய்யற துவா சரியான துவாவா இருக்குமா? நீங்களும் செய்யற துவா சரியா இருக்குமா? ஏன் தகப்பன் சொர்க்கத்துக்கு நான் தான் நினைக்குவேன், நீங்க நினைக்க மாட்டீங்க. உங்க தகப்பன் சொர்க்கத்துக்கு போகணும்னு நான் நினைக்குவேனா? எனக்கே உங்க தகப்பன் மாமா மச்சானா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? இறந்து போனவருக்காக வேண்டி பெத்த புள்ள நான் கேட்கிறேன், உங்களுடைய தகப்பன்மார்கள் யாராவது இறந்திருந்தால், உங்களுடைய பாட்டன்மார்கள் இறந்திருந்தால் அவங்களுக்கு நீங்க ஜனாசா தொழுவிச்சீங்களா? என் அப்பனை மன்னிச்சிருந்து நீங்க கேட்கறதுக்கு மேல வேற எந்த துவா எடுக்க? நான் எப்படி துவா செய்வேன்? பாப்பேன், பெரிய பெரிய வீட்டு மையத்து ஒரு 250 ரூபா தருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்வேன். 50 ரூபா தருவாங்க என்ன செய்வேன்? ஷார்ட் ஆக்கிறேன் துவாவை. 100 ரூபா இருந்தா பெருசா ஆக்கிடுவேன், 1000 ரூபா இருந்தா விடிய விடிய ஓதுவேன் துவா. இதுக்கு வந்து அல்லாட்ட எடுபடுமா? இது வியாபாரம், இதுக்கு பேர் துவா இல்ல, இது பிசினஸ். இது செய்யாதீங்கப்பான்னு நாங்க சொல்றோம். இறந்து போனவருக்காக வேண்டி அவருடைய குடும்பத்தார் துவா செய்யுங்கள், மனைவி மக்கள் துவா செய்யுங்கள், அவங்கவுங்க டெய்லி அல்லாட்ட அழுது கேளுங்கள் அப்படின்னு சொன்னா அதுல வர்ற நான் வந்துடுறேன். கல்யாண வீட்லயாவது கல்யாணத்தோடு கழிஞ்சு போயிடுறாரு, பேர் வைக்கிற வீட்டுக்கு வந்து பேர் வைக்கிறோடு கழிச்சு போயிடுறாரு. இந்த சாவு வீட்டுக்கு வர்றாரு பாருங்க, விட்ட மாட்டேங்கிறாரு. ஏன்? இதோட நம்ம வர்ற வருகை நின்று போய் விடாது, மீண்டும் வருவேன், மறுபடி வருவேங்கிறார். எப்ப? 3க்கு வருவேன், 7க்கு வருவேன், அதிசயத்துக்கு வர்ற மாதிரி மறுபடி வருவேன் வரும்ல, அந்த மாதிரி மறுபடி வருவேங்கிறாரு. 3க்கு வருவேங்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு? 7க்கு வருவேன், 40க்கு வருவேன். நிறைய பேருக்கு வழங்கல, தீவாக்கால மக்கள் சரி 40க்கு வருவேன், வருஷ பாத்தியாக்கு வருவேன் இப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன விஷயம்? ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா 3வது நாளைக்கு ஒரு பாத்தியாங்கிற, 7வது நாளைக்கு ஒரு பாத்தியாங்கிற, 40 நாளைக்கு பாத்தியாங்கிற, 6 மாசத்துக்கு ஒரு பாத்தியாங்கிற, வருஷத்துக்கு. இதெல்லாம் யார் சொன்னா? இது குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இருந்தா காட்டு, நாங்களும் ஓதிட்டு போறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா காட்டு, நாங்களும் செய்யறோம். இந்த மௌத்துங்கிறது 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா? இந்த மௌத்துங்கிறது இப்பதான் உலகத்தில் ஏற்படுதா? நபிகள் நாயகம் காலத்தில் யாரும் மௌத்தா போலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் அவங்க மனைவி கதீஜா மௌத்தா போனாங்க. நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அவங்களுடைய மகள் ருக்கையாவும் உம்மு குல்சும் மௌத்தா போனார்கள். 2 மகள் மௌத்தா போனார்கள். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அவங்களுடைய ஒரு மகன் இப்ராஹிம் மௌத்தா போனார். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே அவங்களுடைய சிறிய தந்தை ஹம்சா மௌத்தா போனார். நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே அவங்களுடைய சிறிய தந்தையின் மகன் ஜாஃபர் மௌத்தா போனார்.
இப்படி எத்தனையோ உறவினர்கள் மூத்தா போனார்களே, எந்த உறவினருக்காவது நபிகள் நாயகம் அவர்கள் 3ஆம் பாத்தியா ஓதினார்களா? இப்ப நபிகள் நாயகத்துக்கு மேல உங்களுக்கு அறிவு கூடவா? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல நீங்க மெத்த படிச்சார்களா? நீங்க 7 வருஷம் படிச்சது ரசூலுல்லாஹ்வுக்கு மிஞ்சின படிப்பா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்த கதீஜா நாயகிக்காக என்ன செய்யல? 3 ஓதல, 40 ஓதல, வருஷ பாத்தியா ஓதல, வருஷம் பாத்தியா ஓதவில்லை. இவ்வளவு தெளிவான சான்றுகள் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கிருந்து இதை படித்தீர்கள்? பிற மதத்தவர்கள் செய்வதை காப்பி அடித்து திதி என்றும் தெவசம் என்றும் சொல்வார்களே, அதை காப்பி அடித்துக் கொண்டு நீங்களா ஒரு சடங்கை உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வருகிற ஆத்திரத்திலே நம்ம எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிற காரணம் வழங்குதா? எதிர்க்கிற காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் பெரும்பாலான விஷயம் சில்லறை மேட்டரா வருது. அதனாலதான் நல்லா சிந்திக்கணும். மார்க்கத்துக்கு எதிர்க்கிறாங்கன்னு வைங்க, வரதட்சணை எதிர்த்திருக்கணும்ல, எதிர்க்கல. வட்டி தாண்டவமாடுத பத்தமடையில, தமிழ்நாட்டிலே வட்டியில மூழ்கி போன பள்ள வட்டிக்கு அடுத்த ஊரா இருக்குது பத்தமடை. அதை எதிர்த்தாரா? அதை உலமாக்கள் கண்டிச்சார்களா? சந்தன கூட எதிர்த்தார்களா? எவ்வளவு தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குடிச்சு புட்டு பத்தமடை பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு ஊர்பலாய் பேசுறானே, அவனை எதிர்த்தாரா? இல்ல. எதை இருக்கிறாரு? அவன் குடிச்சா என்ன வருமானம் போக போகுதா? இவன் வரதட்சணை வாங்கினா இவர் ஏதாவது பாதிக்க போகுதா? இவன் பள்ளிவாசலுக்கு வராம இருந்தா அவருக்கு நஷ்டமா? அதனால எதிர்க்கல. மார்க்கத்துக்கு தான் எதிர்க்கிறாருன்னா முதல்ல அதில் எதிர்க்கணும். நம்மளை மட்டும் குறி வச்சு இலக்கு வச்சு எல்லா பேரும் சேர்ந்துட்டு இருக்கிறான் என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறான். விட்டாதவன நஜாத்துக்கான அவன் இவன் இப்படி எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறீர்களே, என்ன நாங்க பண்ணிட்டோம்? என்ன தப்பு பண்ணோம் எங்களை எதிர்க்கிறீங்க? இதான் மேட்ரு. வருமானத்தில் கை வைக்கிறோம். வருமானத்தில் கை வைக்கிற காரணம் என்ன? போட்டி காரணம் இல்ல, பொறாமை காரணம் இல்ல, நீங்க கஷ்டப்படணும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதுல விளையாடாதீங்க. மக்கள் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு தடையா நிக்காதீங்க. இதானே கேட்கிறோம். மக்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு நீங்கள் தடையாக நிக்காதீர்கள். இதுதான் பஞ்சாயத்து விளங்கிக்கிறங்க. இதோட இல்ல, இன்னும் போனால் முஸ்லிம்களை மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதற்காக இன்னும் சில சடங்குகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். மௌலித் என்கிறார்கள். என்ன செய்யறாங்க? ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா என்ன பண்ணுவாங்க? மௌலித் ஓதணும். பள்ளிவாசல் உட்கார்ந்து அதை எடுத்து மௌலித் ஓதுறாரு. பள்ளிவாசல்ல ஓதி முடிச்சோன்னு என்னவாகும்? மறுபடியும் ரவுண்ட் வீட்டுக்கு வீடு ஆரம்பிக்கும். பத்தமடையில வீட்டுக்கு வீடு ஓதுங்களா மௌலிது? இந்த வீட்டுக்கு வீடு மௌலிது ஓதுறதுல ஓதிப்புட்டு இப்படி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு நீங்க வேணும்னு செய்யுங்க. அஜர்த்து கூட்டிட்டு வாங்க, அஜர்த்து மௌலிது ஓதுங்கன்னு சொல்லிருங்க. நல்லா விடிய விடிய ஆளை கசக்கி புளிஞ்சு விட்டு அஜர்த்து சீரியத்தனமா போயிட்டு வாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வான்னு பாருங்க. கொடுக்காதீங்க. என்ன பண்ணுவாரு? மௌலிது ஹராம் பண்ணுவாரு. சொல்லுவாரு இல்லையா? மௌலிது ஓதுறாரு. மௌலிது இபாதத் தானே, வணக்கம் தானே. வணக்கம் தான் அல்லாஹ் கூலி தருவான்ல, நல்ல காரியம் தானே. அசத்து நல்ல காரியம் பண்ணுனீங்க, அல்லாஹ் பரக்கத் அள்ளி தரணும். சீக்கிரமா போயிட்டு வாங்க. 3 வீட்டுல செய்யுங்க. 3 வீட்டுல என்ன செய்வாரு? மௌலிதுனா நாங்களா உண்டாக்குனது, சும்மா அதெல்லாம் கிடையாதுன்றாரு. அப்ப எதுக்காக ஓதுறாரு? மௌலிது ஓதுனால் நீங்க 6 பேர் வந்தாங்கன்னா 600 ரூபாய் கொடுப்பீங்க, 10 பேர் வந்து 1000 ரூபாய் கொடுப்பீங்க, 5 பேர் வந்தா 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுப்பீங்க. அப்ப இந்த காசு கொடுக்கிற காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாரு? அரபியில ஒரு பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு அதை படிக்கிறார். மார்க்கத்தில் படிக்கணும்ன்றத நீ நானும் சேர்ந்து படிக்கணும்வா? நாங்க எதிர்க்கிறோம். மௌலிது படிக்கிறது மார்க்கத்தில் இருந்தால் நாங்களும் படிக்கிறோம். எப்ப படிப்போம்? நபிகள் நாயகம் படித்தார்கள் காட்டு, படிக்க சொன்னார்கள் காட்டு. காட்ட இயலாது. இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறீங்களே, இது எழுதப்பட்டு 300 வருஷம் ஆகுது. எது எழுதப்பட்டு? சுப்ஹான மௌலிது ஓதுறீங்க இல்லங்க, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ் எழுதுனது இல்ல, சஹாபாக்கள் எழுதுனது இல்ல, தாபீன்கள் எழுதுனது இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 1400 வருஷத்துக்கு முந்தி, 1400 வருஷத்துக்கு முந்தி ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே, அப்ப மௌலிது இல்ல. 1300 வருஷத்துக்கு முந்தி இல்ல, 1000 வருஷத்துக்கு முந்தி கிடையாது, 500 வருஷத்துக்கு முந்தி கூட கிடையாது. ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி
உங்க மாவட்டத்தில் இருக்கிற காயல்பட்டினம் இருக்க, இப்ப தூத்துக்குடி மாவட்டமா, அது தூத்துக்குடி மாவட்டமா இருக்கிற காயல்பட்டினம் இருக்க, அதுல இருக்கிற சில வயிற்று பிழைப்புக்காக வேண்டி சில பேரு அரபியில் இப்படி ஒரு பாட்டை எழுதினானோ, அதான் மௌலித். இது என்ன மார்க்கமாவும்? 300 வருஷத்துக்கு காயல்படுத்தல உள்ளவன் அவனுடைய பிழைப்புக்காக வேண்டி அரபியில் ஒரு பாட்டை எழுதி கொண்டான். அந்த பாட்டை ஓதிட்டு சில்லறை அடிச்சான். ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களே இத. அப்ப 1000 வருஷமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். அவங்க மௌலித் ஓதுனது இல்ல. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திற்கு வெளியே நீங்கள் போனால் உலகம் பூரா முஸ்லிம் இருக்கிறாங்க, மௌலித் தெரியாது. அமெரிக்காவுக்கு போங்க, அங்க உள்ள மக்களை முஸ்லிம் போய் கேளுங்க மௌலிதுனா என்னன்னு. மௌலிதா அப்படின்னா என்ன கேட்பாங்க. ரஷ்யாவுக்கு போங்க, அங்கேயும் முஸ்லீம் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் மௌலிது ஓதுமான்னு கேளுங்க. நீங்க உங்க வீட்டுல மௌலிது ஓதிலான்னு கேளுங்க. மௌலிதா அது என்ன மௌலிதுன்னு கேட்பான், அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி அரபு நாட்டுக்கு போங்க, நீங்க வேண்டா ஒரு டெஸ்டுக்காக வேண்டி இந்த பத்தமடையில் அரபு நாட்டுக்கு போற பழக்கம் இருக்குதா, பிள்ளைகள் அனுப்புறீங்களா? அனுப்பும் போது ஒரு மௌலிதுக்கு தபை பட்டி வச்சு அனுப்புங்க. திருப்பி நேரம் பத்தமடைக்கு வந்துருவாரு. மௌலிதுக்கு தபை அனுப்புறீங்கன்னு வைங்க, அங்க சவுதி ஏர்போர்ட்ல பிரிப்பான். அட பாவி, இந்த பொய்யவா அள்ளிட்டு வந்திருக்கிற, இந்த கட்டுக்கதையா கொண்டு வந்திருக்கிற, அப்படி திரும்பி போலான்றான். மௌலிது கிதாபை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் பிறந்த பூமி இருக்குத, அங்க போனீங்கன்னா அவனுக்கு அரபி மொழி தெரிகிற காரணத்தினால, அதுல எழுதிருக்கிற கிறுக்குத்தனம் புரிகிற காரணத்தினால மௌலிது கிதாபோட உங்க பிள்ளை எங்க தடி போட்டுவான். அவ வழங்குதா? மௌலிதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவனை மட்டும் ஏமாத்துறதுக்கு தமிழ்நாட்டு ஆலிமுசாக்கள் கண்டுபிடிச்சதே தவிர அதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது காசுக்கு கண்டுபிடிச்சது. அதனாலதான் புது புது மெட்டெல்லாம் எடுப்பான். இன்னைக்கு உள்ள ரேட்டு 1000 ரூபாய் யாரு கொடுப்பீங்க? இப்ப லேட்டஸ்ட் இருக்கிற மும்பை எக்ஸ்பிரஸ், சச்சின் விளம்பரம் பண்றாங்களே, சந்திரமுகி மெட்டில் அடிச்சாண்டு வைங்க, அவளுக்கு 1000 ரூபாய். அந்த காலத்துல தாளையாம்பூ முடிஞ்ச காலமா இருந்தா அதெல்லாம் 50 ரூபாய் 100 ரூபாய். என்னங்கிற வியாபாரமா இது? என்ன இபாதத்தா? இது தீனா? இது இப்படித்தான் மார்க்கம் இருக்குமா? செஞ்சு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் தப்புங்கிறோம். ஏன்பா குர்ஆனை ஓத சொல்லுங்கப்பா, ரசூலுல்லாஹ் புகழ்றோம்னு சொல்லி நீங்களா எதுக்கு புது வணக்கத்தை உண்டாக்குறீங்க? ரசூலுல்லாஹ் புகழக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இப்ப நாங்க பேசுறோம் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்ச்சி இல்லையா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்க, அவங்க சொல்ல கேளுங்க, அவங்க சொல்ல எதுவும் செய்யாதீங்க, இதெல்லாம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது நாங்க சொல்லவில்லை. இது புகழா வியாபாரமா? நீ செய்யற மௌலிது புகழா வியாபாரமா? வியாபாரம். காசு இல்லாட்டி ஓதுவியா? ஏங்க இப்ப நம்ம நடைமுறையில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நடமௌலிது இருக்கா? நடமௌலிது, இடமௌலிது, விடிமௌலிது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடமௌலிதுனா என்ன? 25 ரூபா கொடுத்தா நடமௌலிது, 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா அது ஒரு இடமௌலிது, ஒரு 500 ரூபாய் அடிச்சு வைங்க ஒரு அஜரத்துக்கு, அது விடிமௌலிது. விடிமௌலிதுனா என்ன? இஷாவுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது, விடிகிற வரைக்கும் போகும். இஷாவுக்கு பிறகு ஆரம்பிக்கிற மௌலிது விடிகிற வரைக்கும் போகும். எப்ப? 500 ரூபாய்க்கு 25 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போயிடுவார். மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில 25 வீடு போயிட்டு வந்துருவார். இது என்னங்கிற? இது கச்சேரியா அல்லது தீனா இபாதத்தா? இது பிசினஸா வணக்கமா? யோசிச்சு பார்க்க வேணாமா? இது ஏன் அப்படி மக்களை கெடுக்கிறீங்க? குர்ஆனை சொல்லிக் கொடுக்கலாம்ல, நாலு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கலாம்ல, மார்க்கத்தில் இல்லாத இருக்கு சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்னு ஆலிம்கள் கேட்கிறோம். அல்லது மார்க்கத்தில் உள்ளதுங்கிறீங்களா? வாங்க மேடைக்கு வாங்க, எங்க முன்னாடி நிரூபிங்க, நாங்களும் போய் மௌலிது ஓதி திரிகிறோம், தயாருங்கிறோம், வரணுமா இல்லையா? அதுக்கு வர்றது இல்லை. அப்ப எதிர்ப்பதற்கு எதிர்ப்புகள் ஏன்னு கேட்கிறீங்களா? காரணம் விளங்குதா? எதிர்ப்புகள் ஏன் என்று கேட்டால், நாங்கள் எதிர்ப்பதால் சிலருடைய வருவாய்க்கு இழப்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி நீங்க ஊர்ல இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறீங்க, வறுமையா இருக்குங்கிறீங்க, அஜர்த்து வருவாரு. வறுமையா இருக்கா? பூரியா பாத்தியா ஓதுங்க. வறுமையா இருக்குதா? சலாத்து நிறையா ஓதுங்க. வறுமையா இருந்தா என்ன ஓதணுமா? பூரியா பாத்தியா ஓதணுமா? ஊர்ல பூரியா பாத்தியா உண்டா? பத்தமடையில இருக்கா பூரியா பாத்தியா? இல்லாட்டி சொல்லி கொடுத்தாலும் செய்ய போறீங்க, வேணாம். சலாத்து நிறையா ஓடுறது உண்டா? அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பணக்காரனா ஓடுறதுக்காக என்ன பண்றாங்க? அதுக்கு சில பாத்தியா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாத்தியா உண்டாக்கி நீங்க பார்க்கலாம். இந்த அசர்த்துமார்கள் எவ்வளவுக்கு இழிவாக கேவலமாக நடந்து மார்க்கத்துக்கு ஒரு இழிவை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால்,
ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறதுங்க, இந்த மாதிரி பந்த கால் ஊண்டுவான், அல் பாத்தியா பாரு. இந்த பந்தலுக்கு கால் ஊண்டுனா அதுக்கு என்ன அல் பாத்தியா, அதுக்கு ஒரு அல் பாத்தியா பாரு. 3 கல்ல வச்சு சட்டியத்துக்கு அடுப்புல வைப்பான், அல் பாத்தியா பாரு அங்க நின்றுட்டு. அதுக்கு மட்டும் அல் பாத்தியா சொல்ல மாட்டான். அப்படியே மாப்பிள்ளைக்கு ஒரு தொப்பி தலையில் மாட்டுவாங்க, அல் பாத்தியா. மாப்பிள்ளை கழுத்துல ஒரு மாலை தூக்கி போடுவாங்க, பாத்தியா பாரு. மாப்பிள்ளை வாசல்ல வந்து நிப்ப அடிக்கிறாள், பாத்தியா பாரு. படி விட்டு இறங்கணும்னு அல் பாத்தியா பாரு. அவனை ஊருலா சுத்திட்டு போகும்போது 7 தர்கா வந்துச்சுன்னு வைங்க, 7க்கு 7 அல் பாத்தியா சொல்லுவாரு. 2 பள்ளிவாசம் வந்துச்சுன்னு வைங்க, அங்க ஒரு 2 அல் பாத்தியா விட்டுருவாரு. மாமியா வீட்டுக்கு போய் அங்க ஒரு அல் பாத்தியா விடுவாரு, திருப்பி கொண்டாந்து இன்னொரு அல் பாத்தியா விடுவாரு. இப்படி கேவலமாக கொடுக்கிற அற்பமான காசுக்காக வேண்டி தீனையும் மார்க்கத்தையும் கேவலப்படுத்துகிறீர்களே, இதான் மார்க்கமா அப்படின்னு கேட்டா பாதிப்படுறதுல கோவப்படுகிறார். ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வருது, நோய் வருது, அவன் எதை அஜத்துல போய் தெரியாம போய் இருக்கிறான், கேட்கறான், அசத்து வயிற்று வலிக்கு. இவன் அசத்துல போறான், அவர் எம்பிபிஎஸ்ஸா, இவனுக்கு வயிற்று வலிச்சா அவர் என்னமோ சித்த வைத்தியர் மாதிரி, யூனானி வைத்தியம் படிச்சவர் மாதிரி, இப்பதான் எம்பிபிஎஸ் வாங்கிட்டு 25 ரூபாய் சீட்டு கொடுத்து படிச்சுட்டு வந்த மாதிரி நினைச்சு என்ன செய்யறான், அஜத்து வயிற்று வலிக்குங்க. ஆனா வயிற்று வச்சா டாக்டர்கிட்ட போ, அஜத்துல போற. சரி தெரியாம வந்துட்டான், அஜத்து என்ன பண்ணனு, தம்பி வயிற்று வலிக்கிறான் உங்களுக்கு, நீங்க நல்ல டாக்டர் போய் பாருங்க. நபிகள் நான் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ததாவோ மருத்துவம் செய்யுங்கள், பைன்னலி குல்லிதாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, வயிற்று வலிக்கு மருந்து இருக்கு, நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லணும். அல்லது அதிகபட்சமா சொல்லிக் கொடுக்க நினைச்சா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, நானும் உங்களுக்கு துஆ செய்கிறேன். என்ன செய்யலாம், அஸ்ஹிபில் பாஸர பன்னாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, அல்லாஹ் உங்களுடைய நோயை குணமாக்கட்டும், முழுசா குணமாக்கட்டும், அவனை தவிர யார் குணமாக்குவா அப்படின்னு ஒரு துஆ செஞ்சு அனுப்பலாம். அவ்வளவு பெருசா சொல்ல தெரியலன்னா லா பாஸ தஹூர், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது. லா பாஸ பரவாயில்ல, குணமடைஞ்சிர, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். இவர் என்ன பண்றாரு, வயிற்று வலின்னு போனா மைய தடை, இலையில மைய தடவிக்கிட்டு இப்படி பாக்குறாரு, மை தடவை பாக்குறாங்க, மை போட்டு பாக்குறாங்க. உனக்கு 7 பேர் சூனியம் வச்சிருக்காங்க, 8 சைத்தான் முடிச்சிருக்குது, வேப்ப மரத்தில் ஒண்ணு இருக்குது, புளிய மரத்தில் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி அவனுக்கு இருந்த வயிற்று வலி 7 மடங்கு பெருசாக்கிடுவாரு. ஆக்கி விட்டு இடுப்புல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, தோல்ல ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருவாரு. ஓடு 250 ரூபாய் கொடுத்துட்டு போ, தட்டுல எழுத்தரம் கரைச்சு குடி. இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அப்ப இந்த மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிக்க பாக்குறீங்களே தவிர, மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம், என்ன காரியம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எந்த காரியம் செஞ்சா மறுமையில தப்பிக்கலாம், அது சொல்லி கொடுப்பீங்களா? 11 ரூபாய் காசுக்காக வேண்டி இல்லாத சொல்லி கொடுப்பீங்களா நீங்க அப்படின்னு கேட்டா அவங்க கோவப்படுறாங்க. சரிதானே, இவங்க கேட்கறது நியாயமா தானே இருக்குது அப்படின்னு உணரணுமா இல்லையா? இதெல்லாம் நாங்க செஞ்சாலுக்கு. அதே மாதிரி இறந்தவர்கள் அனுபவத்தில் உள்ளது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலமாக்கள்லாம் ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம் தெரியுமா? நாங்கள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டோம். குர்ஆன் ஓத கூப்பிடுவார்கள், நாங்களும் மாணவர்களா இருந்தவர்கள் தான், நாங்களும் இவர்கள் படித்த மதரசாக்களில் படித்தவர்கள் தான். மூத்தான வீட்டுல குர்ஆன் ஓத கூப்பிடுவாங்க. அப்ப குர்ஆன் என்ன செய்வாங்கன்னா ஒத்த ஜுஸ்வா பயந்து பண்ணி வச்சிருப்பாங்க. 30 ஜுஸ் இருக்குல்லங்க, அது 30 துண்டா பிரிச்சு ஒவ்வொரு ஜுஸ்வா பெயிண்டிங் பண்ணி அட்டை போட்டு போட்டு வச்சிருப்பாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவுல நாங்க குர்ஆன் ஓத போவோமா, ஆளுக்கு ஒரு அட்டையை கொடுத்துருவாங்க, ஒரு ஜுஸ் ஓதணும், ஒவ்வொரு கையில ஒரு அட்டையை கொடுத்துருவாங்க. எனக்கு அலிஃப்லாம் கிடைக்கும், உங்களுக்கு சேக்கூல் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு தெல்கு ரசூல் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு லந்த நாளு கிடைக்கும், ஒரு ஆளுக்கு இப்படி 5 கிடைச்சிட்டே இருக்கும். அதுங்களா அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஓதும் போது நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, இப்படி வச்சுக்கிருவோம். அலிஃப்லாம் அலிக்கல கிதாபுல என்னடா எவ்வளோட தருவாங்க, இப்படிதான் எப்படி ஓதுவோம். அலிஃப்லாம் அலிக்கல் கிதாபுமோ அஜத்து பார்க்காத நர்மா என்ன செய்வோம், எவ்வளவு வாங்கின்னு தெரியலையே, 5 ரூபாய் 10 ரூபாயா, லாரபி உதலில் முத்தகீன், பெரிய பணக்காரனா இருக்கான் 10 ரூபாய் தருவான், அல்லது யூமினூன. இப்படித்தான் எங்களுக்கு ட்ரைனிங். இதுல என்ன உனக்கு இரையச்சம் இருக்கும், வயசு தெரியாத சின்ன வயசுகள்ல நாங்களே அதை பண்ணணும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு வியாபாரம், பிசினஸ் பண்ணார்கள், அதை சொல்லி தந்தார்கள். அதனால இந்த மாதிரியான போக்குகளை கண்டிக்கும் பொழுது வருவாய் இழப்பு ஏற்படுகிறது என்று ஆத்திரப்பட்டு யார் எதிர்க்கிறா, உலமாக்கள் எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம். பெரும்பாலான உலமாக்கள் எதிர்ப்பதற்கு இது காரணம். சில காரியங்கள் பொதுமக்களை எதிர்க்கிறார்கள், சில காரியங்களை உலமாக்கள் இல்லாதவர்கள் எதிர்க்கிறார்கள்.
அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் காசா? காசு உள்ளவன் எதிர்க்கிறானே அப்படி நீங்க கேட்கலாம். அப்படி சில எதிர்ப்புகளும் இருக்கிறது. அதுக்கு வேற காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? சில காரியங்கள் பொதுமக்களை எதிர்க்கிறார்கள், சில காரியங்களை உலமாக்கள் இல்லாதவர்களும் எதிர்க்கிறார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் காசா? காசு உள்ளவன் எதிர்க்கிறானே அப்படி நீங்க கேட்கலாம். அப்படி சில எதிர்ப்புகளும் இருக்கிறது. அதுக்கு வேற காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு ஊர் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஊர்ல அநியாயம் தலைவிரிச்சு ஆடுது, அக்கிரமம் தலைவிரிச்சு ஆடுது, தலைவர், முத்தவள்ளி, செயலாளர் எல்லாம் கள்ளப்பயிர்களா சேர்ந்து விட்டான் ஒரு ஊர்ல. அந்த மாதிரி ஒரு ஊரா இருக்குன்னு வைங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் ஒருத்தன் வாழக்கூடிய ஒரு ஜமாத் வந்து விட்டால் கணக்கு கேட்பார்கள், ஊதாரித்தனம் பண்ண விடமாட்டார்கள், என்ன வரவு என்ன செலவு என்று கேட்பார்கள். இந்த மாதிரி எல்லாத்திலையும் கரெக்டா பேசக்கூடிய வந்தான்னு சொன்னா கேள்வி கேட்பான். இதுக்கு முன்னாடி இருந்தவன் வாயை திறக்காம இருந்தாங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டோம், ஊர் பணத்தை கொள்ளையடிச்சோம், அதெல்லாம் இனிமே செய்ய முடியாது இப்படின்னு நினைக்கக்கூடிய சில முத்தவள்ளிகள், எல்லாரும் இல்ல, சில ஊரில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள், சில தனவந்தர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அப்ப அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய கௌரவம் இஸ்லாத்துக்கு எல்லைக்கு மீறின மரியாதை கொடுக்கிறோம்ல. தலைவர் சொல்லிட்டாரு, அப்பீல கிடையாது, முத்தவள்ளி சொல்லிட்டாரு, ஏத்து பேசாதீங்க, அப்படியெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தில் அப்படி ஒரு மரியாதை கிடையாது. நியாயம் அநியாயம் தான் கணக்கு. நியாயம் செஞ்சு ஆதரிக்கணும், அநியாயத்தை கண்டா எதிர்க்கணும். அப்ப அநியாயத்தை கண்டால் எதிர்க்கணும் என்று ஒரு சிந்தனையில ஒரு கூட்டம் உருவானால் அவங்களுடைய கண்ணியம் குறையும். அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த போலி மரியாதை தகர்த்தெறியப்படும். அதுக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கௌரவத்திற்காக சில பேர் என்ன செய்யறாங்க, அதை எதிர்க்கிறார்கள். தங்களுடைய மரியாதை போயிடும். உலமாக்கள்ல சில பேர் எதிர்க்கிறது கூட இது காரணமா இருக்கிறது. சில உலமாக்கள் தான் காசுக்காக எதிர்க்கிறார்கள். சில உலமாக்கள் எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை வச்சிருந்தாங்க. என்ன கௌரவம்? அஜர்த்து எதை சொன்னாலும் தலையை ஆட்டிக்கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இருந்துச்சா இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஜர்த்துல போவாங்க. அஜர்த்து கூடுமா? கூடும். கூடாது, தலை ஆட்டிட்டு வந்துருவோம். அஜர்த்து என்ன ஆதாரம்? எந்த கிதாப்ல இருக்குது? புகார்ல இருக்குதா? குர்ஆன்ல கேட்போமா? 10 வருஷத்துக்கு கேட்க மாட்டோம். இப்ப என்ன பண்றீங்க? அஜர்த்து கூடாதுங்கிறாரு, என்ன கூடாது? ஆதாரம் காட்டு. அந்த ஆள் பாக்குறாரு, நான் யாரு? நான் 7 வருஷம் படிச்சிருக்கிறேன், நீ நேற்று வந்திருக்கிற, நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்பியா? நீ என்கிட்ட ஆதாரம் கேட்பியா? அவரு அஜர்த்து என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க, இவ பார்த்தா எதா இருந்தாலும் ஆதாரம் கேட்கிறாங்க, குர்ஆன்ல இருக்காங்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு கூட்டம் உண்டான உடனே அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் வாயில வந்ததை எல்லாம் விட்டு அடித்தார்களே, அது முடியல. அதை ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. இதுல ஆத்திரப்பட்டு என்ன செய்கிறார்கள்? எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்ப்பு காரணம் வழங்குதா? இல்லாதெல்லாம் சொல்றாங்க, மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பிடிச்சு கேட்டுருவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், ஷபே பராத்னு விழா கொண்டாடுவாங்க. ஷாபான் மாசம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஷபே பராத்து. ஷபே பராத்துன்னு ஒரு வார்த்தை குர்ஆன்ல இருக்குதா? முதல்ல ஷபே பராத்துன்னு ஒரு வார்த்தையை நீ எடுத்து காட்டினா 1000 கோடி ரூபாய் நான் தர்றேன். 1000 கோடி ரூபாய். ஷபே பராத்துன்னு ஒரு சொல்லே குர்ஆன்ல கிடையாது. ஷபே பராத்துங்கிற ஒரு சொல்ல ஹதீஸ்ல கிடையாது. அல்லாஹ் அதை சொல்லவே இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு இரவும் இஸ்லாத்தில் கிடையாது. இவங்களா ஒரு இரவை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அதுக்கு அலங்காரத்தை பண்ணிக்கொண்டு நான் வந்தவன கேள்விப்பட்டேன், பத்தமடையில உலகத்தில் இல்லாத அளவுக்கு சபை பராத்து நடக்குதுங்க. உலகத்துல எல்லாம் இல்லாத அளவுக்கு. மற்ற ஊர்ல சபை பராத்துனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோன்பு வைப்பாங்க, ராத்திரிக்கு தொழுவாங்க, கபிரஸ்தானில் பாத்தியா ஓதுவாங்க. இதுவே தப்புதான், அது ஒரு விஷயம். இங்க என்னடா விசாரிச்சா சபை பராத்துக்கு வந்து ஒரு யானையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அதுல ஒருத்தர் கொடியை பிடிச்சுக்கிட்டு ஊர் ஊரா தெரு தெருவா சுத்த, அவருக்கு காணிக்கை கொடுக்க, அவற்றை ஆசி வாங்க, இப்படி எல்லாம் கூத்துகள் எதுல சபை பராத்துங்கிற பேர்ல நடப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இந்த சபை பராத்து என்பதை மார்க்கத்தில் புகுத்தியவர்கள் யார்? மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட கேட்கிறேன், சபை பராத்து என்ற ஒரு லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு இருக்கிறது, அதை சொல்லு ஒத்துக்குருவோம். அது என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்கிறது, அது சொல்லு ஒத்துக்குருவோம். அரபாவுடைய இரவு ஒன்று இருக்கிறது, அதை சொல்லு ஒத்துக்குருவோம். பெருநாள் இரவு ஒன்று இருக்குது, அதை சொல்லு ஒத்துக்குருவோம்.
வெள்ளிக்கிழமை இரவு இருக்கிறது, அதை சொல்லி ஒத்துக்குருவோம். அது இந்த சபை பராத்து இரவு இல்லையப்பா, அப்படி ஒண்ணு இல்லையப்பா மார்க்கத்துல. நீனா உண்டாய் கொண்டு என்ன செய்யறது? சபை பராத்துக்கு நோம்புங்கிறான். சபை பராத்துக்கு நோம்பு வைக்கணும்னு யார் சொன்னா? அல்லாவா? அல்லாவுடைய ரசூலா? சபை பராத்துக்கு சிறப்பு தொழுகை அல்லாஹ் சொன்னானா? இது எல்லாம் அஜர்த்து உண்டாக்குறாரு. இப்ப நீங்க போய் என்ன பண்றீங்க? அஜர்த்து போய் அஜர்த்து சபை பராத்துக்கிறீங்களே, என்ன ஆதாரம்? அவர் கோபம் வருது. கோபத்துக்கு காரணம் காசுக்கு வரல இந்த கோபம். அவருடைய நாலேஜ்ல நீங்க கை வைக்கிறீங்க. அவர் இது வரைக்கும் எப்படி இருந்துட்டு இருந்தாரு? அஜர்த்துனா ஒரு கடலு, கல்வி கடலு, அறிவு சுரங்கம். அவர் அப்படி 7 வருஷம் அவ்வளவு கிட்டாபை கரைச்சு குடிச்சிட்டு பெருமை பெற கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப போய் சபை பராத்துக்கு ஆதாரம் முழிக்கிறார் திருண்டு. என்னடா இது, 7 வருஷம் படிச்சுட்டு வந்தோம், நேற்று பிறந்த ஒரு பையன் வந்துகிட்டு ஆதாரம் கேட்கிறான், எடுத்துக்காட்ட நமக்கு முடியல, திருதுன்னு முழிக்கிறோம். ஆஹா, இவங்கனால நம்ம மானம் போகுதே. பாயிண்ட் விளங்குதா? இவங்கனால நம்ம மானம் போகுதே, என்ன செய்யறது? அப்படிங்கும் போது எதிர்க்க, இது காசுக்கு எதிர்க்கல. இந்த எதிர்ப்புக்கு காரணம் அவருடைய சுயமரியாதை பாதிக்குது. ஆனா பாதிக்கலாமா? மார்க்க விஷயத்தில் அப்படி பாதிக்கலாமா? நான் மார்க்க விஷயத்தில் ஒரு தப்ப நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் சுட்டி காட்டுகிறது சரியா இருக்கிறது, நான் என்ன பண்ணணும்? ஆமாம், நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், நீங்க சொன்னா சரி, அப்படிலாம் ஒத்துக்கிறனே. இல்லாட்டி நல்லாட்ட மாட்டிக்கிறவனே. ஒரு அஜர்த் என்ன பண்றாரு? இத்தனை வருஷமா சபை பராத்துன்னு உண்டாக்கி ஏமாத்தி விட்டாரு. இப்ப நீங்க போய் ஆதாரம் கேட்கறீங்க, இல்லன்னு அவருக்கு தெரியுது, என்ன பண்ணணும்? ஆமா, ஏமாத்தி விட்டாங்க, அது இல்லனா மார்க்கத்துல ஏதோ நிருபத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க செய்யாதீப்பா அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்லை. அவருக்கு என்ன வருது? நீங்க என்ன மாதிரி படிச்சாலா? நான் 7 வருஷம் படிச்சேன்ல, உனக்கு அரபி தெரியுமா? உனக்கு வாசிக்க தெரியுமா? அது தெரியுமா? இது தெரியுமான்னு கேட்பாரு. அதே மாதிரி உதாரணத்துக்காக நான் சொல்றேன், தொழுகையில சலாம் கொடுத்தாச்சு, சலாம் கொடுத்து முடிச்சோன்னு என்ன செய்வார்? அஜர்த்து ஒரு துவா ஓதுவார், ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா துவா ஓதுறார். பின்னாடி உள்ளால என்ன செய்வாங்க? ஆமீன் ஆமீன்பாங்க. இப்ப நம்ம போய் அஜர்த்து கேட்கணும். பசங்க கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன கேட்கறாங்க? அஜர்த்து நீங்க சலாம் கொடுக்குறீங்க சரி, அது வரைக்கும் உள்ளது மார்க்கத்தில் இருக்கிறது, அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க, நாங்கள் அல்லாஹ் அக்பர்ங்கிறோம், நீங்களும் கட்டுறீங்க, நாங்களும் கட்டுறோம், நீங்கள் குனிகிறீங்க, நாங்கள் குனிகிறோம், நீங்கள் நிமிர்றீங்க, நாங்கள் நிமிர்றோம், நீங்கள் நெத்திய கொண்டை நிலத்தில் வைக்கிறீங்க, நாங்கள் வைக்கிறோம், இதெல்லாம் ஓகேங்க. இந்த சலாம் கொடுத்து முடிச்ச உடனே நீங்க துவா ஓதி எல்லாரும் ஆமீன்ங்கறாங்களே, இது இருக்குதா? அது இருக்குன்னு கேட்கறான். அவருக்கு போய் யார்கிட்ட கேட்கறான்? அஜித்துல கேட்கறான். சலாம் கொடுக்குறீங்க சரி, அது வரைக்கும் மார்க்கத்தில் இருக்குது. சலாம் கொடுத்த பிறகு அவங்க துவா செய்யணும் தானே அஜித் இருக்குது. நீங்க எல்லாத்துக்கும் ஹோல்சேல் துவா செய்யறீங்க, ரீட்டைல் துவா அவனு செய்ய விட வேண்டியதானே. நீங்க மொத்த ஏஜென்டா துவாவுக்கு நீங்க கேட்கலாம். சாதாரண ஒரு மனிதன் போய் யார்கிட்ட கேட்கறான்? அஜித்து கேட்கறான். அஜித் அவர்களே, ரசூல்லா மதீனாவுக்கு போனாங்களே, 10 வருஷம் ஜமாத்தை தொழுவிச்சாங்களே, ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகன்னா மாசத்துக்கு 150 தொழுகை ஆச்சு, வருஷத்துக்கு 1800 தொழுகை ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு 18,000 தொழுகை தொழுதிருக்கிறாங்களே. இந்த 18,000 தொழுகையில எந்த தொழுகையிலையாச்சு ரசூலுல்லாஹ் துஆ ஓதி மக்கள் ஆமீன் சொன்னாங்கன்னு எடுத்துக்காட்டுங்க. நாங்களும் ஓதுறாச்சுன்னு கேட்கிறோம். இவர் என்ன பண்ணணும்? இந்த இருக்குப்பா, இந்த அப்பாரு ஹிஜ்ரி 1ல ரபியுல் அவ்வல் பிற 2ல லொஹர் ரசூலுல்லாஹ் துஆ இப்படி காட்டுப்பா. ஒண்ணு காட்ட முடியல. 18,000 தொழுகையில ஒரு தொழுகை ரசூல் அப்படி செய்யலையே. 18,000 ஜமாத்து தொழுகையில ஒரே ஒரு வக்து தொழுகையில் கூட ரசூலுல்லாஹ் துஆ ஓதி மத்தவங்க ஆமீன் சொன்னது கிடையாது. சலாம் கொடுப்பாங்க. உன் தேவையை நீங்க கேட்டுக்க. இத சொன்னா அவர் என்ன நினைக்கிறாரு? இத்தனை வருஷமா நம்ம செஞ்சிட்டோமே, இவ்வளவு நாள் அஜர்த்தா இருந்து ஏன் சொல்லு கேட்பாங்கல. இப்ப ஒத்துக்கிட்டா என்னவாகும்? இப்ப நான் கேட்டேன்னு ஒத்துக்கிறிய, போன வருஷம் இதை சொல்லல, அதுக்கு முந்தைய சொல்லலன்னு பிடிப்பாங்கல. நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? அதான் கோபம் கட்டிச்சு கொதற மாதிரி பாயிறாருல. காரணம் வழங்குதா? ஆஹா, கட்டிச்சு கொதறினா தான் நம்மளை தக்க வச்சுக்கிற ஏனும். இல்லாட்டி ஒண்ணுக்கு ஆதாரம் கேட்பாங்க, இதோட விட மாட்டாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கான், இதுக்கு ஆதாரம் இருக்கான், இதுக்கு இவங்களை ஆஃப் பண்றது என்ன பண்ணணும்? டோட்டலாவே இவங்களை அப்புறப்படுத்தணும். இதான் காரணம். அப்ப தங்களுடைய கௌரவத்தை காத்துக் கொள்வதற்காக வேண்டி இது மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள். அதுபோக சில பேர் பொதுமக்களாகிய நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள்,
ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ளாத பொதுமக்கள் இருக்கிறீங்களே, நீங்களும் எதிர்க்கிறீர்கள். எதற்கு என்று கேட்டால் இரண்டு காரணத்திற்காக. ஒன்று, மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை நீங்கள் மார்க்கம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் எதை மார்க்கம் என்று நினைக்கிறீர்களோ அது மார்க்கம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு கோபம் வருது. என்ன கோபம் வருது? இதான மார்க்கம், இவங்க என்ன புத்தகம் சொல்றாங்க, மார்க்கத்தில் உள்ளதை எதிர்க்கிறாங்களே, அப்ப நீங்கள் எதிர்க்கிற நோக்கம் நல்லா இருக்கு. என்ன நோக்கத்துக்கு எதிர்க்கிறீங்க? நாங்க என்னமோ மார்க்கத்துக்கு எதிரிகள் மாதிரி நினைத்துக் கொண்டு பொதுமக்களாகி நீங்கள் எதிர்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சிந்திக்க மறுக்கிறேன்னு செய்றீங்க. உங்க ஊர்ல தர்கா இருக்குது, தர்கா இல்லையா? உங்க ஊர்ல தர்கா இல்லாட்டி என்ன, சேரமாதேவியில் இருக்காருல பக்கீர் முகமது இருக்காரா, சேரமாதேவிக்கு போயிடுறீங்க. வாங்கதா உங்க ஊர்ல தர்கா இல்லாட்டி என்ன செய்றீங்க? சேரமாதேவிக்கு போ, இல்லாட்டி பொட்டல் புதருக்கு போ, இல்லாட்டி அங்க போ இங்க போன்னு சுத்தி இருக்கிற தர்காக்களுக்கெல்லாம் போறீங்க. எதனால போறீங்க? அத மார்க்கம் நீங்க நினைக்கிறீங்க. அதான காரணம். அது மார்க்கம், நல்ல காரியம், அவளை இடம் போகணும் நினைக்கிறீங்க. நாங்கள் தப்புங்கிறோமா, உங்களுக்கு கோபம் வருது. சிந்திக்கணுமா இல்ல? மார்க்கண்டா என்ன? நீங்க நினைச்சா மார்க்கமா போயிருமா? உங்க அப்பா செஞ்சா மார்க்கமா? உங்க ஆத்தா செஞ்சா மார்க்கமா? எங்க பாட்டன் செஞ்சா மார்க்கமா? மார்க்கண்டா என்ன? குர்ஆன்ல இருந்தா மார்க்கம், நபிகள் நாயகம் சொன்னால் மார்க்கம், ரெண்டுல இல்லாட்டி மார்க்கம் இல்லை. இதான மார்க்கம்ங்கிறது. அவன் சொன்னா மார்க்கம் ஆயிருமா? அப்ப நம்ம சிந்திக்கணும். இந்த தர்காங்கிற ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க, இதுக்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? குர்ஆன்ல அனுமதி இருக்குதா? தர்காங்கிற கட்டிடத்துக்கு முதல்ல அனுமதி இல்லை, அதுல செய்யப்படுகிற வழிபாட்டு முறைகளுக்கு அனுமதி இல்லை. ஆழமாக சிந்தித்து பார்த்தால் தடை இருக்கிறது. எந்த அளவுக்கு தடை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், சமாதிகள் கட்டுவதை நபிகள் நாயகம் தடை செய்தார்கள். ரசூலுல்லாஹ் கபூரை கட்டக்கூடாதுன்ட்டாங்க, கபூர் கட்டுறது பாவம்ட்டாங்க. மருமகனை கூப்பிட்டாங்க, அலிய கூப்பிட்டு சொன்னாங்க, நீ போய் மதீனாவில் உள்ள எல்லா கபரையும் இடிச்சு போட்டு வா. யார் அனுப்புறாங்க? மருமகனை அனுப்பி, லா ததா அலல் கபரம் முஷ்ரிகன் இல்லா சவைத்தஹு, உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபரையும் தகர்க்காமல் விடாதே, தரமட்டமாக்கிட்டு வா என்று மருமகன் அனுப்புறாங்க. அப்ப சமாதி கட்டக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டுனா இடிக்க சொல்றாங்க. ஒரு ஊர்ல கட்டி இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத்து, சாபம், கோபம் எல்லாம் அங்க இறங்குதுங்கறாங்க. எப்படி சொல்றாங்க? மரண வேளை, ரசூலுல்லாஹ்வுடைய மரண வேளை, சக்ராத் ஹால், அப்ப எந்திரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக, தர்காக்களாக ஆக்கிவிட்டார்களே, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. யாருக்கு? யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும். இவங்க என்ன செஞ்சார்கள் என்றால், நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே ஒரு தர்காவை கட்டிக் கொண்டார்கள். அதனால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். தர்கா கட்டினால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது, தர்கா கட்டினால் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குது, அது இருந்தா இடிச்சு போறது நம்ம கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அது எப்படி மார்க்கமாகும்? அதுக்கு எப்படி நீங்க போவீங்க? அதுக்கு எப்படி நீங்க பயணப்படுவீங்க? இருக்கிறத கூடாது இருக்குது. அப்ப நீங்க மார்க்கத்தை தப்பா விளங்கி கொண்டு செய்கிறீர்கள். நாங்கள் என்ன செய்யறோம்? தர்கா மேல நான் உள்ள அடங்கி இருக்கிற அவருக்கு மேல எங்களுக்கு வெறுப்பா? எங்களுக்கு பங்காளி அவரு, எங்க சொத்தை எடுத்து தரமாட்டேன்ட்டாரா? ஏன் போட்டு நாங்க அவருக்கு எதிரியா நாங்க வரணும்? இல்ல பக்கீர் முகமதுக்கு நான் பங்காளியான்னு கேட்கிறேன். அது தர்கா கட்டக்கூடாது, அவ்வளவுதான். அது பக்கீர் முகமதா இருந்தாலும் எங்க வாப்பா எனக்கு நபிகள் நாயகம் கட்டக்கூடாதுன்றாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. நபிகள் நாயகம் இடிக்க சொல்லிவிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் இடிக்க சொன்னா இடிப்போம், அவங்க உடைக்க சொன்னா உடைப்போம், அவங்க தடுக்க சொன்னா தடுப்போம், அவங்க மறுக்க சொன்னா மறுப்போம். இதானது மேட்ரு. அப்ப நீங்க அறியாமையில் ஒரு காரியத்தை செய்றீங்க, நாங்க சுட்டி காட்டும் பொழுது ஆதாரத்தை பார்க்காம என்ன பண்றீங்க? எங்க அப்பா பாட்டம் செஞ்சான், எங்க முப்பாட்டம் செஞ்சான்னு சொல்லி எங்களை எதிர்க்கிறீங்க. அப்ப இது ஒரு மேட்ரு. அதுல செய்யற வழிபாட்டு முறையை எடுத்துக்கிறங்க. தர்கா கட்டடம் கூடாது, அதை விட்டுருங்க. அதுல செய்யற காரியம் என்ன? தர்கான்னு சொல்லி ஒரு மனுஷனை கொண்டு பொதிச்சு வச்சுக்கிட்டு அங்க போய் பிள்ளைய கேட்கறீங்க. ஒரு மனுஷன், உங்களை மாதிரி ஒரு மனிதன், நீ உங்களை மாதிரி மூத்தா போயிட்டார்,
கண்ணுக்கு முன்னாடி அவர் நிக்கல. நீங்க எல்லாம் எப்படி மூத்தா போனீங்களோ, உங்க தாத்தா எப்படி மூத்தா போனாரோ, உங்க முப்பாட்டர் எப்படி மூத்தா போனாரோ, அபூஜஹல் எப்படி மூத்தா போனானோ, சைத்தான்கள் எப்படி மூத்தா போனாங்களோ, எல்லாரும் மூத்தா போற மாதிரி அவர் போயிட்டாரு. மூத்தா போனதுனால உங்களை அடக்கம் பண்ணிருக்கிறோம். அங்க போய் நின்று என்ன செய்யறோம்? அவுலியாவே இப்படி கேட்கலாமா? முதல்ல அவர் ஏதாவது செய்ய முடியுமான்னு ரெண்டாவது மேட்ரு. மூத்தா போன ஆளுக்கு காது வழங்குமா? முதல்ல சாதாரண மேட்ரு வழங்க வேணாமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, மௌத்தானவர்களுக்கு செவியேற்க செய்ய முடியாது, மௌத்தா போனவங்க காது கேட்காது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இருக்குது, வமா அன்த பி முஸ்மியின் மன்பில் குபூர், சமாதிகளில் கபர்களில் உள்ளவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மௌத்தா போனவங்களுக்கும் காது கேட்காது, கபருக்கு உள்ளே போனவங்களுக்கும் காது கேட்காது. அல்லாஹ் காது கேட்காதுங்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? அங்க போய் நின்றுகிட்டு அவுலியாவே, அதே அடிபட்டு போச்சு. குர்ஆனை மீறிட்டீங்களே, இப்ப குர்ஆனை மறுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன கேக்குறீங்க? அதைத்தான் இதுதாங்கிறீங்க. யார நீங்க அவுலியாங்கிறீங்களா? அவர் யார்? உங்களை மாதிரியே மலை ஜலத்தை சுமந்து கொண்டிருந்தவர், உங்களை மாதிரியே நோய்வாய்ப்பட்டவர், உங்களை மாதிரியே இந்த உலகத்தில் எல்லா விதமான கஷ்டங்களை அனுபவித்தவர். நான் கேட்கிறேன், அவுலியாக்கள்ல பெரிய அவுலியாண்டா யாரு? ரசூலுல்லாஹ் தானே. நபிகள் நாயகத்துக்கு மிஞ்சின ஒரு அவுலியா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நினைச்சதை எல்லாம் நல்லதை எல்லாம் செஞ்சுக்கிற ஏண்டுச்சா? சாப்பாட்டு கஷ்டமுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், 3 நாட்கள் வயிறார சாப்பிட்டது இல்ல. ஒரு நாளைக்கு தண்ணியை குடிப்பாங்க, ஒரு வேளைக்கு பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய உணவு என்று வருது. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் தனக்கு ஏன் செல்வத்தை உண்டாக்கிற முடியல? அல்லாஹ் அவன் தான் தீர்மானிக்கிறவன். எத்தனை சஹாபாக்கள் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வறுமை தாங்க இயலல, என்ன பண்றது? சபர் செய்யுங்க, பொறுமை செய்யுங்க, நான் செல்வத்துக்கு தான் நம்ம பயப்படுறேன், இப்படி இருங்க. அதான் சொன்னாங்க. கடைசியில மூத்தாப்பும் என்ன பண்றாங்க? தங்களுடைய கவச உடையை அடமானம் வைத்து விட்டு சில மரக்கால் கோதுமையை வாங்கிவிட்டு அதை மீட்காமலே மூத்தா போறாங்க. அப்ப செல்வத்தை கொடுக்கிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சா? தனக்கே செல்வத்தை உண்டாக்குற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லைன்னா ஃபக்கீர் முகமது சாஹிபுக்கு எப்படி இருக்கும்? அப்துல் காதர் ஜிலானிக்கு எப்படி இருக்கும்? சையத் அலி பாத்திமாக்கு எப்படி இருக்கும்? செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? அதே மாதிரி குழந்தையை தர அதிகாரம் புள்ளை இல்லைன்னு வைங்களேன், உடனே ஃபக்கீர் முகமது போயிடுறது. ஃபக்கீர் முகமது சாஹிப் எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, அவர் குழந்தை கடத்தி வியாபாரம் பண்றாரா குழந்தையை தர்றதுக்கு? இல்ல குழந்தை எப்படி தருவாருங்கிறேன். குழந்தையை தரக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் மனுஷனுக்கு யாருக்கா கொடுத்திருக்கானா? எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் குழந்தை கொடுக்காம சோதிச்சான். அல்லாஹ்வுடைய நபிமார்கள்லயே ரொம்ப புகழ்ந்து அல்லாஹ் யார சொல்றான்? இப்ராஹிம் நபியை சொல்றான். அவங்களுக்கு நிகராக ஒருத்தரை புகழ்ந்து குர்ஆன்ல சொல்லவே இல்லை. ஒரு வகையில் பார்த்தால் ரசூலுல்லாஹ்வை விட இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ் புகழ்றான். ரசூலுல்லாஹ்வை புகழ்வதை விட குர்ஆன்ல யாரை ரொம்ப புகழ்றான்? இப்ராஹிம் நபியை தான் அல்லாஹ் புகழ்றான். ரசூலுல்லாஹ்வை யாரை புகழ்ந்தாங்க? என்னை விட இப்ராஹிம் நபி தான் சிறந்தவர்னு சொன்னாங்க. கியாமத் நாள்ல நம்ம எல்லாரும் எழுப்பப்படுவோமே, எல்லா நிர்வாணமா தான் எழுப்பப்படுவோம். எல்லாரும் ஆண் பெண் அத்தனை பேரும் திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிக்கும் பொழுது நிர்வாணமாக எழுப்பப்படுவோம். முதலிலே ஆடை யாருக்கு வழங்கப்படும் என்றால் இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுப்பான் அல்லாஹ். முதல் மரியாதை யாருக்கு? மறுமையில இப்ராஹிம் நபிக்கு. நீங்கள் ஓதுகிற அத்தஹியாத் ஓதுறீங்களே, அதுல என்ன கேக்குறீங்க? துவா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கு என்னென்ன அருள் செஞ்சாயோ அந்த மாதிரி எங்க நபிக்கு அருள் செய்து கேக்குறீங்க. அப்ப யாருக்கு அருள் கூட? இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச மாதிரி எங்க நபி முகமதுக்கும் அருள் புரிவாயாக கேட்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதை ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறீர்கள். அப்ப இப்ராஹிம் நபி எங்க இருக்கிறாங்க? எங்கேயோ இருக்கிறாங்க. அவுலியாக்கெல்லாம் மகான்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கெல்லாம் சிறந்தவர் அவர். ஒரு ஆள் தான் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீல் ஆக்கி கொண்டான். அல்லாஹ்வுக்கு ஹலீல் நண்பருங்க. மனிதரில் ஒருத்தர் நண்பர் இருக்கிறார் என்றால் யார் தான்? இப்ராஹிம் தான். அவருடைய எல்லா செயல்களையும் நமக்கு அல்லாஹ் வணக்கமாக்கி இருக்கிறான். அவர் பிள்ளை அறுக்க போனார், நீ ஆட்ட அருங்குறான்.
அவர் சைத்தான கல்ல விட்டு எரிஞ்சாரு. நீ சைத்தான பார்க்காட்டாலும் நீ போய் எரிங்கிறான். அவருடைய பொண்டாட்டி சபாமரோல ஓடுனாங்க, நீனு ஹஜ்ஜில போய் ஓடுங்கிறான் அல்ல. அப்படி ஒரு குடும்பத்தினுடைய தியாகங்களுக்கு அவ்வளவு அந்தஸ்து கொடுத்தானே அல்ல. அவருக்கு என்ன கொடுக்கல தெரியுமா? அவருக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல. யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் புள்ளைய கொடுக்கல. எப்ப கொடுக்கல? கொடுக்க வேண்டிய வயசில் கொடுக்கல. ஒருத்தன் எப்ப குழந்தை எதிர்பார்ப்பான்? ஒரு நல்ல இளைஞனா இருக்கும் பொழுது, அல்லது ஒரு நடுத்தர வயசுல இருக்கும் போது பிள்ளைய பத்தா அதை வளர்க்கலாம், அதை ஒழுங்கா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தலாம், ஒரு தொழில் துறையை வச்சு கொடுக்கலாம், ஒரு கல்வியை கொடுக்கலாம். ஒரு 90 வயசுல ஒருத்தன் பிள்ளைய பத்தான்னு வைங்க, என்ன செய்ய பிள்ளைக்கு என்ன கொடுப்பான்? இவன் போட்டு போயிடுவான். அப்ப ஒரு குழந்தை வேணும் நம்ம எப்ப விரும்புவோம்? 25 வயசுல குழந்தை பிறந்தா நல்லது, 30 குழந்தை கிடைச்சா அப்படி நல்லது, ஒரு 35 யாச்சும் கிடைச்சா நல்லது, 75 கிடைச்சா அந்த குழந்தை உனக்கு சோறு போடுவான முதல்ல, அது வளர்ப்புலையும் மண்டே போட்டுருவேன். அப்ப அந்த குழந்தையினால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்ப எல்லா மனிதனும் எதை எதிர்பார்ப்போம்? நம்ம காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். அவ்வளவு பெரிய நபிக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? குழந்தை இல்லாம சோதிக்கிறான். அவரே சொல்லி காட்டுறார் இப்ராஹிம் நபி, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத வயதிலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்தானே, அவனுக்கு எல்லா புகழும்ங்கிறாரு. எப்ப கொடுத்திருக்கான் அப்ப குழந்தைய? இப்ராஹிம் நபி குழந்தை எப்ப கிடைக்குது? அலல் கிபரி, அவர் பொண்டாட்டி பக்கத்தில் இருந்து சொல்லுது. மலக்குகள் வந்து, வானவர்கள் வந்து, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தைய நற்செய்தி சொல்லிட்டாண்டவன அந்த அம்மா பக்கத்தில் நிக்குது. அந்த அம்மா கேக்குது, அலிது அன அஜூசும் ஹாதா பாலி ஷேகா, என்னது நான் புள்ள பெற போறேனா? இந்த கிழவியா? இந்த கிழவி வந்து நான் புள்ள பெற போறேனா அப்படின்னு யாரு கேட்டதா? அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபிக்கு எப்ப அல்லாஹ் புள்ளைய கொடுக்கறான்? அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை அந்த வயசுல. அந்த அம்மாவே சொல்லுது, எனக்கு எப்படி புள்ள பிறகு, நான் தான் படுகிழவியா இருக்கிறேனே அப்படின்னு கேட்கிற வயசுல. அது கூட மலக்குகள் கேட்பாங்க, தாஜபீன மன் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய ஆர்டர்ங்கிற ஆச்சரியப்பட உனக்கு இருக்கா? மலக்கு சொல்லுவாரு, நான் சொல்வது யாருடைய ஆர்டர்? அல்லாஹ்வுடைய ஆர்டர் நடக்கும் அப்படி நம்பிக்கை ஊட்டிட்டு போறாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, ஒரு இப்ராஹிம் நபிக்கு கிடைக்க வேண்டிய வயசில் கிடைக்க வேண்டிய புள்ளை கிடைக்கவில்லை. தள்ளாத வயசுல அல்லாஹ் கொடுக்கறான். எது கொடுக்கறான்? நான் நினைக்கும் போதுதான் தருவேன். யஹபு லிமன் யஷாஉ துக்கூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருவேன். யஹபு லிமன் யஷாஉ இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருவேன். அவு யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாதா, ஆணும் பெண்ணும் கலந்தும் தருவேன். யஜாலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை பிள்ளை பெரு இல்லாமல் ஆக்குவேன். ஏன் டிபார்ட்மெண்ட் அல்லாஹ் புள்ளைய தருது? யார் டிபார்ட்மெண்ட்? நம்ம வேலை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஜக்கரியா நபி எவ்வளவு பெரிய நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் புள்ளைய கொடுத்தானா? அவரும் கேட்டு கேட்டு அழுகுறார். புள்ளைய உண்டாக்கிக்கிற சக்தி இருந்தா அவர் இப்படி கேட்டிருப்பாரா? என்ன கேட்கிறாரு? ரப்பி இன்னி வஹனல் அலுமு மின்னி, யா அல்லாஹ் என்னுடைய எலும்பெல்லாம் தளர்ந்து போச்சு அல்லாஹ், வஸ்தாலர் ராசு சைபா, என் தலையெல்லாம் வெள்ளை விளையர்ந்து மின்னுகிறது அல்லாஹ். ஜக்கரியா நபி செய்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது கதை இல்ல, குர்ஆன்ல இருக்குது. ரப்பி இன்னி வஹனல் அலுமு மின்னி, என்னுடைய எலும்பும் தளர்ந்து விட்டது. வஸ்தாலர் ராசு சைபா, என்னுடைய தலை வேற வெள்ளை விளையர்ந்து மின்னுகிறது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கை நான் இழக்க மாட்டேன், எனக்கு ஒரு புள்ளைய கொடு கேட்கிறாரு. அல்லாஹ் கொடுத்தான். யஹ்யாங்கிற புள்ளைய, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியாவே, யஹ்யான்ற ஒரு பிள்ளை உனக்கு தந்துட்டோம். அப்ப என்ன விளங்குது? இந்த ஒரு நபி அழுது பிரலாபித்து அவர் வெள்ள வெள்ளேர்ந்து தலையெல்லாம் பணங்கா மாதிரி போன உடனே என்ன செய்யறாரு? அல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ் கொடுக்கறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பக்கீர் முகமது புள்ள தருவாரு, நாவூராண்டு புள்ள தருவாராம். அவருக்கு புள்ள கொடுக்கல, அல்ல அவருக்கு பொண்டாட்டியை கொடுக்கல. நாவூராண்டவர் பிரிக்கல, ஒரு பொண்டாட்டி வாழ்க்கை நடத்தணுங்கிற ஒரு சக்தியை கூட அவருக்கு கொடுக்கல. ஒரு இல்லறத்துல ஈடுபடுவதற்கான சக்தி இருந்தா கல்யாணம் பண்ற கடமையா இருக்கு. அவர் கல்யாணமே பண்ணல. ஏன் பண்ணல? அந்த தாக்கத்தில் அவருக்கே கொடுக்கல. அதுலயே எல்லாம் கோளாறு வச்சு காட்டுறோம். நம்ம என்ன பண்றோம்? நாவூராண்டவரா எப்படிப்பட்டவர்? அப்படி ஒரு பொண்டாட்டிக்கு வழி சொல்ல முடியல, எப்படிப்பட்டவருங்கிற இவர்கிட்ட போய் பிள்ளை கேட்பியா நீ? ரப்புல் ஆலமீன் குழந்தை தர்காங்கிற தர்காவும் இஸ்லாத்துல இல்ல,
கட்டடத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன வேலை செய்ய எங்க போயிட்டு அங்க போய் ரிஸ்க தாங்குறீங்க? அவர் பேரை பக்கீர்னு வச்சிருக்கு. பக்கீர்னா என்ன? பிச்சைக்காரன் அர்த்தம். பக்கீர் முகமது இருக்கார, பக்கீருக்கு என்ன அர்த்தம்? பிச்சைக்காரன் அர்த்தம்ங்க. பிச்சைக்கார முகமதுன்னு பேரு. சரண் மாதேவியில அடங்கியிருக்காரு. அவருக்கு என்ன பேர் கரெக்டா வச்சிருக்காங்க? பக்கீர் முகமது அவுலியா. பக்கீர் முகமது தமிழ் படுத்தினா என்ன? பிச்சைக்கார முகமது அவுலியா. அவரே பக்கீரா இருந்திருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு அவுலியா பக்கீர் முகமது பணம் தாண்ட என்ன அர்த்தம்? அவரே பக்கீர் சாவா இருந்திருக்காரா இல்லையா? பக்கீர் சாவா இருந்தான்னு சொல்லி பக்கீர் முகமது பேரை வச்சிருக்கீங்க. அப்ப பணம் தரக்கூடியது எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல? எந்த மனுஷன் கையிலும் தரவில்லை, எந்த மகான் கையிலும் தெரியல. நோய் வருதா? அவுலியாவே நோய் நிற்குங்க கேக்குறீங்களா இல்லையா? நோய் நீக்கிற அதிகாரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கானா? நீ வைத்த வழியை பாத்துக்க. என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் தனி சப்ஜெக்ட் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. பைத்தியத்துக்கு ஏர்வாடிக்கு போ, வைத்த வலிக்கு பாப்பா ஊருக்கு போ, அந்த இது இப்படி இந்த இது ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. சிறப்பு மருத்துவம் இஎன்டி மாதிரி, கண்காது மூக்கு தனி டாக்டர் மாதிரி, ஆபரேஷனுக்கு தனி டாக்டர் மாதிரி, எம்டி மாதிரி, இப்படி வகை வகையா பிரிச்சிருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஊழியாட்டு அந்த நோய் போகும், அந்த ஊழியாட்டு இந்த நோய் போகும். அந்த ஆளுக்கிற நோய் வந்து காசு நோய் வந்து செத்தாள்களா இருக்கிறாங்க. எத்தனை ஊழியாக்கள் ஆளுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நோய் இப்ராஹிம் நபி வந்து ஒரு மன்னன் போய் அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. அவன் கேட்கிறான், சரிப்பா அல்லாஹ் யார்? என்ன அல்லாஹ் என்ன? என்ன அல்லாஹ் என்ன சொல்லு, விளக்கு எனக்கு. அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ஒய்தா மரில் தூ ஃபஹுவ யஸ்மீன். இறைவன் யாருன்னு கேக்குறியா? அவர் சொல்றாரு, இறைவன் யாருன்னு தானே கேட்கிற? என்னை படைச்சவன், எனக்கு உணவளிப்பவன், நான் நோய் விட்டால் எனக்கு நோய் நிவாரணம் தர்றவன். இப்ராஹிம் நபி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க? அடே என்னை படைச்சவன், நேர்வழி காட்டினவன், சோறு தரவன் அவன். கடைசியா சொல்றாங்க, ஒய்தா மரில் தூ ஃபஹுவ யஸ்மீன். எனக்கு நோய் ஏற்படுமானால் குணம் தர்றவன். இப்ப குணம் அல்லாஹ்ட்ட தானே இருக்கு. அல்லாஹ் தானே குணமாக்கணும். அவ்வளவு வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, முதல் மகள். அந்த ஜைனபுக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்தான். அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஜைனபுடைய மகள் புகாரில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இது. அந்த ஜைனபு கொடுத்த அந்த மகள் என்ன ஆகுதுன்னு கேட்டா, பயங்கரமான ஒரு மூச்சு வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது இந்த குழந்தை. உடனே ஜைனப் என்ன பண்றாங்க? பாப்பாவை கூப்பிட விடுறாங்க, அத்தாவை. உடனே வாங்க, பிள்ளைக்கு ரொம்ப சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லி கூப்பிட விடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? வராம சொல்லி விடுறாங்க, இன்னலில்லாஹி மா ஆதா. கொடுத்தது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது. குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். எல்லாமே ஒரு கணக்கு போட்டு அல்லாஹ் புரோகிராம் பண்ணி இருக்கிறான். இதுக்கு ஏமா போட்டு அழுவுற அப்படின்னு மாட்டேன்றாங்க. மறுபடியும் அந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்க? ஜைனபு மறுபடியும் ரசூலுல்லாஹ் கால் அனுப்புறாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டதுனால போவோம் என்று புறப்பட்டு வர்றாங்க. வந்து குழந்தைய மடியில போடுறாங்க. குழந்தை துடிக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க சொன்ன அவுலியா நோயை குணமாக்குவாருங்கிறீங்களே, மகான்கள் வைத்த வழியை போக்குவாருங்கிறீங்களே, இவங்க எல்லாம் போக்குனா ரசூலுல்லாஹ் போக்க மாட்டாங்களா? அவங்க மடியில அவங்க பேர புள்ள கடந்து துடிக்குது, மூச்சு இழுக்குது, இந்த அந்தாண்டு திணறுது, கண்கள்ல கண்ணீர் தான் கொட்டுது. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன ஏன் அழுவுறீங்க கேக்குறாங்க சஹாபாக்கள்லாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரக்க உணர்வு வேற என்ன, எனக்கு என்ன செய்ய இயலும்? என்ன விளங்குது? அந்த நோயை குணமாக்க வேண்டியதானே? கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறீங்களா இல்லையா? அந்த ஊழியா செத்த மீனை உயிராக்குனாரு, இந்த ஊழியா செத்து போன மாட்டை உசுராக்குனாரு, இந்த ஊழியா செத்து போன மனுஷனை உசுராக்குனாரு, ஊரா விட்டு இதெல்லாம் திண்டு விட்டு எலும்பு சேர்த்து வச்சு எழுப்பி விட்டாருலாம் சொல்றீங்களா கதை? இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருந்தா ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டானா? அவங்க பேர பிள்ளை எழுப்பி விட முடியல. பேர பிள்ளை விடுங்க, அவங்க பெத்த பிள்ளை இப்ராஹிம் மகனை கொடுத்தான், இல்ல ஆம்பளை பிள்ளைன்னு கொடுத்தான். எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளை ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கு இருந்துச்சு, கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டான்ல. தவழ்ந்து போகிற வயசுல எல்லாம் இருந்துட்டான். ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம் தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை வச்சாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டான். குழந்தை இறந்த அன்னைக்கு வாய் திறந்து ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க, ஒப்பாரி வைக்கல. அல்ல ஐனு ததுமவு சொல்றாங்க, கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறது. ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையால் விம்புகிறது. இன்னாலி ஃபிராக்கியா இப்ராஹிம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உன் பிரிவுக்கு நாங்கள் கவலைப்படுறோம், வேற ஒன்றும் எங்களுக்கு செய்ய இயலாது. அல்லாஹ் விரும்பாத ஒன்றை நாங்கள் வாய் திறந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர
சூமந்திர காளி போட்டு எழுப்பி விட்டாங்களா? உட்கார வச்சாங்களா? அந்த குழந்தைய குணமாக்குனாங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அவங்க குணமாக்க இதெல்லாம் எங்க கொண்டு விட்டுருக்குங்களேன்னு கேட்டா, எவன் அல்லாஹ்வை விட்டுட்டு வேற பக்கம் போனானோ, வேற பக்கம் போறதுன்னு வந்துட்டா எங்கனாலும் போலாம்ல. ஒரு எல்லையில இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டா இருப்பான். எப்ப வேலியை தாண்டிட்டீங்களோ அப்ப எங்க வேணாலும் போயிருவீங்க. ஒரு மந்தையில ஆட்டை அடைச்சு வச்சிருக்கிறோம், உள்ள இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் மேல உள்ள அவுத்துட்டு போச்சுன்னு வைங்க, அவுத்துட்டு போனா என்ன செய்யும்? உங்க அண்ணன் வீட்டு வயர்லையும் போய் மேயி, உங்க எதிரி வீட்டு வயர்லையும் போய் மேயி, ரெண்டு ஒண்ணு தானே. வெளியே போச்சுன்னு சொன்னா அண்ணன் வீட்டுல போய் மேஞ்சா என்ன, எதிரி வீட்டுல போய் மேஞ்சா என்ன? இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க அல்லாங்கிற இந்த வேலையை உடைச்சுக்கிட்டு போய் அவுளியாங்கிறதுல போய் மேய போனீங்களா? அல்லாஹ் எங்க கொண்டு விட்டு விட்டான் தெரியுமா? கல்லு மண்ணுக்கெல்லாம் மேய போயிட்டீங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? பத்தமட கேசு. அங்க போய் சாமியை கும்பிடுறது, அங்க போய் கல்லிட்டு போய் கேட்கறது, எந்த அளவுக்கு ஆக்கி விட்டான்ல. கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இந்த கதையை வந்து நுழைஞ்ச பிறகு கேட்டால், எந்த மார்க்கத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அங்க போய் ஜோசியம் கேட்க போகிறீர்கள், அங்க போய் சாம்பலை பூசிக் கொள்கிறீர்கள். எப்படிப்பட்ட மார்க்கம்? இஸ்லாத்தின் பெயரால் கூட இதை செய்யக்கூடாது என்று சொல்கிற மார்க்கத்திலே அல்லாஹ்வை தவிர எவரிடத்திலும், எந்த மனுஷனிடம், எந்த மகானிடமும் சூரியன் சந்திரன் கல்லுட்ட மண்ணுட்ட மரத்துட்ட சமாதிட்ட கையேந்த கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? சிலை வழிபாடு செய்கிறீர்கள், பூஜை செய்கிறீர்கள், பூஜை செய்யப்பட்ட பொருள்களை உண்ணுகிறீர்கள், படையல் செய்யப்பட்டதை சாப்பிடுகிறீர்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் தடைன்னு உங்களுக்கு தெரியாதா? 4 விஷயங்களை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், பன்னிக்கறி எடுத்து பிரியாணி திம்பியல யாராச்சு? பன்னி பிரியாணி திம்பியலாங்க யாராச்சு? ஏன் திங்க மாட்டீங்க? பன்றி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானா இல்லையா? அதே மாதிரி பன்றிக்கு அடுத்து ஒண்ணு அல்லாஹ் ஹராமாக்குறான், அதை ஏன் திங்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, தானாக செத்து போனவை உங்களுக்கு ஹராம், அறுத்து சாப்பிட்டா உங்களுக்கு ஹலால். அதுவா செத்து போன கோழியை நீங்க சாப்பிடக்கூடாது, அதுவா செத்து போன ஆட்டை நீங்க சாப்பிடக்கூடாது, தானா செத்தது உங்களுக்கு ஹராம். ஒத்தமும் இரத்தம் ஹராம், இரத்தம் சாப்பிடக்கூடாது. ஆற்றத்தமா இருந்தாலும் சரி, மாற்றத்தமா இருந்தாலும் சரி, அதை வறுத்து சாப்பிடறாங்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, வழங்காம அது ஹராம். அப்புறம் லஹ்முல் ஹின்சீர், பன்றி இறைச்சி ஹராம். பன்றியை விட ரத்தம் மோசமானது. 3வது தான் பன்றி எல்லாம் சொல்றான். முதல்ல வந்து தானா செத்ததை சொல்றான், 2வது ரத்தத்தை சொல்றான், 3வது லஹ்முல் ஹின்சீர் பன்றி இறைச்சிங்கிறான். 4வது சொல்றான் வமா உஹில்ல லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பெயரை சொல்லி படையல் செய்யப்பட்டாலும் அது கூடாது. நாகூர் ஆண்டவர் படையல் ஒருத்தன் தர்றான், ஹராம், தொடக்கூடாது. நாகூர் ஆண்டவர் பிரசாதம் சர்க்கரையை தர்றான், நாகூர் ஆண்டவர், அது எங்கடா இஸ்லாத்தில் இருக்குது? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் எல்லா விதமான பூஜைகளும் படையலும் இருக்கணும். படையல் புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன், எல்லா விதமான வணக்கம் இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? திருநூறை சாப்பிடுகிறீர்கள், சாம்பலை சாப்பிடுகிறீர்கள், சர்க்கரையை சாப்பிடுகிறீர்கள், எண்ணெயை சாப்பிடுகிறீர்கள். இதெல்லாம் என்ன? புனிதம் என்று நினைத்துக் கொண்டு சாப்பிடுகிறீர்கள். இப்படி புனிதம் என்று நினைத்து சாப்பிடுவது பச்சை ஹராம். அந்த ஹராமை போய் சாப்பிட்டுக் கொண்டு நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்கிறீர்கள். இதை சொன்னா உங்களுக்கு கோபம் வருதாக? நம்ம காலங்காலமா செய்யறதை எதுக்குறாங்களே, புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த தர்காக்கள், கொடிமரங்கள், இதுல இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும். அறியாமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். மார்க்கத்தை விளங்காத காரணத்தினால், குர்ஆனை உங்களுடைய தாய்மொழியில படிக்காத காரணத்தினால், நபிகள் நாயகத்துடைய போதனைகள் உங்களுக்கு சொல்லப்படாத காரணத்தினால் அப்பம் பாட்டம் செஞ்செல்லாம் சரின்னு போய் கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி நீங்கள் வரதட்சணை வாங்குகிறீர்கள். உங்கள் ஊர்ல சகோதரி உங்களுக்கு ரோஷம் வர்றபடி எடுத்து சொன்னார்கள், அதுல வர்ற கேடுகளை எல்லாம் எடுத்து சொன்னார். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? அதை வாங்குறீங்க, வரதட்சணை வாங்குறீங்க. இது உங்க அப்பா பாட்டம் தானே சொன்னா? இந்த வரதட்சணை வாங்குற பழக்கத்தை உண்டாக்குனது யாரு? உங்க அப்பா பாட்டன். இவன் உண்டாக்குன மார்க்கத்தை எப்படி பின்பற்றுவீங்க நீங்க? பொம்புளையில கொடுமைப்படுத்துற ஒரு சட்டத்தை உண்டாக்கி உங்களை எல்லாம் சந்தில விட்டுட்டு போயிருக்கிறான் உங்க அப்பா பாட்டன். அவன் இந்த வரதட்சணையை உண்டாக்காட்டி வந்திருக்குமா? இப்ப வரதட்சணையெல்லாம் நியாயப்படுத்தினவன் உங்கள் அப்பன் பாட்டன், விளங்கிருங்க. அந்த வரதட்சணை சரின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு போனவன். அப்ப உங்க அப்பா பாட்டன் சொன்னாங்கிறதுக்காக நீங்க தர்காக்கு போவீங்களா? அப்ப எங்க ஒழுங்கான மார்க்கத்தை சொன்னார்கள்? அது எவ்வளவு பரவாயில்லை. அன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கணும், தீ மிதிக்கிறது. தீ மிதிக்க உண்டா? தீ மிதி இருந்துச்சு ஒரு காலத்துல, இருந்துச்சு தீ மிதிக்கிறது. முஹர்ரம் மாசம் வந்துட்டான், புனித முடியல இருக்கா? அப்படியெல்லாம் இருந்த முன்னோர்கள் தான் இருந்தார்கள், விளங்கிக் கொள்ளணும்.
அதனால மார்க்கம் என்ற பெயரால் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதைத்தான் நீங்க செய்யணுமே தவிர குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத எல்லாம் மார்க்கம். இந்த ஊரில் நான் கேள்விப்படுகிறேன், அதிர்ச்சியாக இருந்தது. வந்து நுழைஞ்ச அரை மணி நேரம் தான், அரை மணி நேரத்துக்கு அம்புட்டின்னு எடுத்தாச்சு. என்ன விளங்குது? இந்த சகுனம் பார்க்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஊர்ல. சொன்னாங்க சகுனம்டா என்ன? நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்குறோம், வெளியே இறங்கும் போது வெள்ளை புடவை கட்டிட்டு ஒருத்தர் வந்துட்டான்னு வைங்க, அம்மாடி வெள்ளை புடவை வந்துருச்சே, இது உனக்கு சொல்லி தந்தவன் ஏவன்? எந்த குர்ஆனில் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒருத்தர் எதுக்க வந்தால் அந்த காரியம் கைகூடாதுன்னு எந்த குர்ஆன்ல இருக்குது? எந்த ரசூல் உனக்கு சொல்லி தந்தது? எந்த மடப்பைய மார்க்க அறிஞர் பேர்ல உனக்கு சொல்லி தந்தா? இத எப்படி இதை செய்வ? இதான் இஸ்லாமா? வெளியே திறந்துட்டு வந்தவனும் ஆசாரி வந்துடக்கூடாதான். நான் எல்லாரும் என்னென்ன வரக்கூடாதுன்னு கேட்டாச்சு. திறந்துட்டு வந்த வெள்ளை புடவை வரக்கூடாதான், ஆசாரி வரக்கூடாதான், தோட்டி வரக்கூடாதான், பூனை வரக்கூடாதான். இதெல்லாம் வந்தா என்னவாயிருமா? பூனை காரியம் உட்படாது. அப்படியா? அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் ஒயிட்டா தானே எல்லாம் போட்டு திரிகிறாளுவோ, வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு அங்கதான் முடிக்க வேண்டியிருக்க, ஆஸ்பத்திரி சேர்க்கவே மாட்டீங்களா? நான் கேட்கிறேன், ஆஸ்பத்திரி நர்ஸுக்கு பூரா என்னவா இருக்கு? எல்லாம் ஒயிட் தான் போட்டு விட்டுருக்கான் நர்ஸு பூரா. அவ வெள்ளை புடவை கட்டி திக்கிறாள, அவளை பார்த்தா நோயாளி செத்து போயிருவானா? அங்கதான் நோய்களை குணமாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். ஆஸ்பத்திரியில தான் என்ன பண்றான்? நோயாளிகளை குணமாக்கி வெள்ளை புடவையில முடிச்சு 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 குணமாய் வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தி வெள்ளை புடவை கட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். உன் வாழ்க்கையை வந்து விதவைங்க இருக்கா சொல்றாங்க. என்னதுக்கு சொல்றாங்களாம்? அவன் விதவையா இருக்கிறாள். விதவையா இருந்தா என்ன? விதவையா இருந்தா என்னண்டா? புருஷனோட வாழ்ந்தா அவ சிறந்தவள் என்றும், விதவையா இருந்தா அவ பாக்கியமற்றவள் இருக்காதாச்சு மார்க்கத்துல. என்னன்னு கேட்கிறேன். அவ பொண்டாட்டி இழந்த புருஷன் என்னப்ப? புருஷனை இழந்த பொண்டாட்டினா துப்பாக்கியசாலியா? அது வேற மார்க்கத்தில் உள்ளது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாங்க, புருஷன் போயிட்டு அப்படி எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, எப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து உங்களை இஸ்லாம் மீட்டு இருக்கிறது. இந்த இஸ்லாம் வருவதற்கு வந்து நீங்க எங்க இருந்து எண்ணி பார்க்கணும். இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் வருவதற்கு முன்னாடி கணவன் இறந்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? உங்களை தான், நீங்க எல்லாம் இஸ்லாம் அரபு நாட்டு இறக்குமதி இல்லைங்க, நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மா இஸ்லாத்துக்கு வந்தனால முஸ்லீம் இருக்கிறீங்க. அதுக்கு முந்தி எடுத்துக்கிட்டோம்னா நீங்க எல்லாம் கருப்பாயி மூக்காயி தான் வழங்குதா. இந்த கருப்பாய்களாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? புருஷன் செத்துட்டான்னு சொன்னா முதல்ல தலையை மொட்டை அடிப்பாங்க. யாருக்கு? பொம்பளைக்கு. தலையை வலுவல்னு மொட்டை அடிச்சு காதுல மூக்கிறதெல்லாம் கலட்டி வெள்ளப்புடவையை சுத்தி படுக்கிறது. கூழாங்கல் கேள்விப்பட்ட? கூழாங்கல் சின்ன சின்ன கல் இருக்குமே, அந்த கூழாங்கல்ல பரப்பி அதுக்கு மேலதான் படுக்கணுமா. பாயில படுத்தா வேற மாதிரி என்ன வந்துருமா கூழாங்கல்ல. அது யாருங்கிறீங்க? 85 வயசு கிளவிலாம் கிளவியா இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்பதான் 15 வயசுல பொம்பளை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, 16 வயசுல புருஷன் எடுத்து போயிருவான். இந்த 16 வயசு பொண்ணையும் இந்த பாடுபடுத்துவாங்க. இந்த 16 வயசு பொண்ணையும் அவளையும் மொட்டை அடிச்சு கூழாங்கல்ல பரப்பி போட்டு இன்னும் இல்லாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புருஷனை கொண்டே அடக்குவாங்க. இல்ல அடக்கும் போதே பக்குவமா தள்ளிட்டு போய் கபிரஸ்தானுக்கு வட்டி கூட்டிட்டு போய் தீல ஒரே தள்ளி விட்டுட்டு உடன்கட்டா எவ்வளவு உடன்கட்டை ஏறுவாளா தள்ளுறது. பொம்பளை கொண்டே என்ன செய்யறது? புருஷனை எரிக்கிற அந்த தீலை கொண்டை பொம்பளையும் தள்ளி எரிச்சு அவளையும் காலி பண்ணிடுறது. புருஷன் இல்லாட்டி வாழக்கூடாது இப்படிங்கிற மார்க்கம் இருந்துச்சு. இந்த நாட்டில் இஸ்லாம் நுழைந்த பிறகு இதை உடைச்சி தகர்த்து அவங்களுக்கும் அச்சத்தை உண்டாக்கி உங்களையும் திருத்தி ஒரு அழகான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கு. விதவை என்பவளும் ஒரு பெண் தான். விதவை என்ற காரணத்தினால் அவள் தொட்டதெல்லாம் துலங்காது என்று சொல்ல முடியாது. விதவையை பார்த்தால் நம்ம வாழ்க்கையின பவர் ஏறுதா? விதவை நம்ம அங்கிருந்து வருதாண்ட டெஸ்ட் பண்ணுவோமா? மெடிக்கல் டெஸ்ட் தான் பண்ணி பார்ப்போமா? ஒரு விதவையும் கொண்டு விட்டு வா, நீ சுமங்களையும் கொண்டு விட்டு வா, இந்த பொம்பளைக்கு என்ன வருதுன்னு பாரு, அந்த பொம்பளை என்ன பவர் வருதுன்னு பாரு. ஒண்ணுமே வராது, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஒரு பெண்ணை போய் அநியாயம் பண்றீங்க, மனவேதனை படுத்துறீங்க. விதவைங்கிற காரணத்தினால அது இழிவுபடுத்த பிறவின்னு பிற மதம் சொல்ற மாதிரி நீங்க நம்புறீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில, எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் என் காலடியிலே போட்டு இன்றைக்கு புதைக்கிறேன்டாங்க. நீங்க அதுக்கு உசுர் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரசூலுல்லாஹ் புதைச்சிட்டு போன மூட நம்பிக்கை எல்லாம் இந்த மாதிரி முடிவு செய்யாதீங்க. இது அது நடக்கும், அது சம்பந்தம் இருந்தா தான் நம்பணும். ஒரு இஸ்லாமியன் எதை நம்பணும்?
கத்தியால குத்துனா வலிக்கும் நம்புங்க, அதை ஒத்துக்கிறங்க. கத்தியால குத்துனா ரத்தம் வரும், அதை ஒத்துக்கலாம். இப்படி கையை ஆட்டினாருன்னா ரத்தம் வந்து நம்பிடாதீங்க. ஏன் நான் இப்படி கையை ஆட்டுறதுக்கு உங்களுக்கு ரத்தம் வர்றதுக்கு இந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் உள்ளதான் ஒரு முஸ்லீம் நம்பணும். அறிவுக்கு எந்த விதமான பொருத்தம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருந்தா நம்பலாம். அல்லாஹ் ரசூல் சொல்லாம அறிவுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த காரியங்களை நம்ப கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? கை எரிச்சா பணம் வருங்கிறீங்க, காக்கா வந்தா செலவுக்கு வருங்கிறீங்க, விருந்தாளி வருவாருங்கிறீங்க. இப்படி போய்கிட்டு இருப்பாங்க. கதவு சின்ன கதவு, பத்தமடையில மாதிரி சின்ன சின்ன வீடா இருக்குது. போகும்போது மண்டையை முட்டிக்கிடுவான். மண்டையை முன்னாதுக்கு என்ன திரும்பி வந்துருவாங்க. மண்டையை முட்டுனா ஒரு வேலைக்கு போறான்னு வைங்களேன், ஆஹா மண்டையை முட்டிருச்சே, எப்படி வேலைக்கு போறது, உட்கார்ந்து எந்திரிச்சு தான் போகும். தடிக்கு விழுந்துருவான். தடிக்கு விழுந்தா என்ன எந்திரிச்சு போயிட்டு இருக்க மாட்டேங்குது. தடிக்கு விழுந்தா என்ன செய்யணும்? எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துடணும். உட்காந்துட்டு குளிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வேற சட்டையை மாத்திக்கிட்டு சேஞ்ச் பண்ணணுமா. இப்படி எல்லாம் கிறுக்குத்தனம் பண்றீங்களா? என்ன மார்க்கத்தில் இருந்துகிட்டு இந்த கிறுக்குத்தனம் பண்றீங்க? இது சொல்லி தந்தவன் யார்? இது சொல்லி தந்தவன் யாரு? சுமங்கலி அமங்கலி இஸ்லாத்துல உண்டா? அதுல இங்க வந்து கேள்விப்படுறேன், உங்க ஊர்ல பொம்பளைக்கு தாலி கட்டுவாங்களாம். இதுல கல்யாணங்கிற பேர்ல தாலி. அந்த தாலி யாரு கட்டுவாங்க தெரியுமா? நல்லா நிறைய பிள்ளைகளை பெற்று நல்லா வாழ்ந்து புருஷனோட இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவளை தேடி பிடிச்சிட்டு வந்து அவ கையால கட்டுவாங்களாம். சரி நான் கேட்கிறேன், எல்லா தாலியும் அவ கையில கட்டிருப்பீங்க, அப்ப என் விதவை இருக்காங்க ஊர்ல? அவ கையினால கட்டினீங்க, அவ கையினால கட்டுன வாழ்க்கை அடிபட்டு போட்டு என்னது காரணம்? எல்லா கல்யாணத்தையும் எப்படி தேர்வு செஞ்சு பண்றீங்க? யார விதவைங்கிறீங்களோ அவளுக்கு தாலி கட்டினவன் யாரு? விதவையா? விதவையா இருக்காரு, விதவை வழங்காத கைம்பொண்ணு, கைம்பொண்ணா இருக்கிறாள, புருஷனை பறி கொடுத்துட்டு அவளுக்கு தாலி கட்டினவன் யாரு? இந்த மாதிரி செலக்ட் பண்ணவதான. புருஷனோட வாழ மாட்டேன்னு வாழ வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறாள, அவளுக்கு தாலி கட்டினது யாரு? உங்கதானே. யாரு யாரு கட்டுனா நல்லா இருக்கு, அவ்வளவு கொண்டா கட்டினிய, கூட்டி கூடி பார்த்து பார்த்து கட்டி இல்லைங்க. அப்ப விளைஞ்சது பொய். அல்லா நாடுனா நல்லா இருப்பாங்க, அல்லா நாடுனா நல்லா அப்படித்தான் வழங்க முடியுமே தவிர இந்த பொம்பளை வந்து கட்டுனால்னு சொன்ன ஆஹா ஓஹோ அந்த பொம்பளை பார்த்துட்டாருன்னா இப்படியா? அப்ப எல்லாமே பைத்தியக்காரத்தனம். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் விடுபட வேண்டும். நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது, இதுகள் எல்லாம் இந்த ஊர்ல மலிந்திருக்கிறது. இதை நாங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு கோவம் என்னது? இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு வருஷத்துக்கு சொல்லல, இவங்க திடீர்னு சொல்றாங்க என்ன நாங்க இதை மார்க் அறியாத முட்டாள் மாதிரி, நீங்க மார்க்கத்தை அறிஞ்ச மாதிரி எங்களை என்ன செய்றீங்க, எதிர்க்கிறீங்க. இந்த மாதிரியான காரியங்களுக்காக அதாவது என்னத்துக்கு எதிர்க்கிறீங்க? காசுக்காக. காசு பாதிக்குது என்று ஒரு சாரர் எதிர்க்கிறீர்கள், கௌரவம் பாதிக்குது என்று ஒரு சாரர் எதிர்க்கிறீர்கள். நீங்க மார்க்கத்தை தப்பா வழங்கிக்கிட்டு நாங்க தப்பா வழங்குறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீர்கள். நீங்க மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் நினைச்சுக்கிறீங்க, நாங்க செய்யறோங்கிறீங்க. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவங்களுக்கு தாங்க செய்ய தப்புன்னு தெரியும், அவங்களுக்கு அல்லாஹ்வை விட அவங்களுடைய மனோ இச்சை கடவுளாகிவிட்டது, அவர்கள் எதிர்க்கிறார்கள். நாலாவது எதிர்க்கிறார்கள் யாரு? இப்ப உங்க ஊர்ல வரதட்சணை வாங்குறாங்க, வரதட்சணை வாங்குறவன் போய் கேளுங்க, மார்க் எப்படி வாங்கலாமான்னு. வாங்கக்கூடாதுமா. நியாயப்படி வாங்கலாமான்னு கேளுங்க, நான் வாங்கக்கூடாது. தர்மப்படி வாங்கலாமாடா, வாங்கக்கூடாது. அப்ப என்ன வாங்குற? அப்படிதான் வாங்க இப்படிங்கிறியா இல்லையா? அப்ப நீ என்ன நினைக்கிற? உன் மனசாட்சி உன் மனோ இச்சை உனக்கு கடவுளா இருக்கிறது. ஒரு பீடி குடிக்கிறவன் போய் கேளுங்க, நீ பீடி குடிக்கிறிய, பீடி குடிச்சா ஒரு 2 முட்டை சாப்பிட்ட சக்தி கிடைக்குமான்னு கேளுங்க. ஒரு பீடி குடிச்சவன அப்படியே தெம்பு கிடைக்குமான்னு கேளுங்க. ஒரு அளவும் கிடையாது. பீடி குடிச்சா என்ன கிடைக்கும்? காசு நோய் கிடைக்கும், புற்றுநோய் கிடைக்கும், துர்வாடை கிடைக்கும். இல்லற வாழ்க்கையில் கூட மனைவிக்கு சுகம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆண்மை படிப்படியாக குறையும், உயிரணுக்களுடைய உற்பத்தி குறையும், குழந்தை உற்பத்தி குறையும். குழந்தை உற்பத்தி ஆனாலும் அந்த குழந்தை பல நோய்களை தாக்குப்பிடிக்க முடியாத பலவீனமான நிலையில பிறக்கும், வாழ்நாள் குறையும் என்ற அத்தனை சயின்டிஸ்டுகளும் அத்தனை தண்ணி அடிக்கிறது கூட அத்தனை பேரும் கெட்டதுன்னு சொல்லல, புகை பிடிக்கிறது அத்தனை பேரும் கெட்டதுங்கிறான். ஒருத்தன் கூட ஒரு விஞ்ஞானி கூட ஒரு டாக்டர் கூட புகைப்பிடித்தால் உங்கள் வாழ்நாள் அதிகரிக்கும், புகைப்பிடித்தால் ஒரு டானிக் சாப்பிட்ட சக்தி கிடைக்கும், அதுல விட்டமின் இ இருக்குது, அதுல விட்டமின் சி இருக்குது எவனா சொல்லியிருக்கிறானா? எவனுமே சொல்ல மாட்டான். அதுல கேட தவிர ஒண்ணுமே இல்லைங்கிறான். தெரிஞ்சு குடிக்கிறான். ஏன்டா குடிக்கிற? போக குடிக்கிறேன். ஏன் குடிக்கிற? மார்க்கத்தில் இருக்குன்னு குடிச்சாலும் பரவாயில்லை. மார்க்கத்தில் இல்லைன்னு ஒத்துக்கிறான், தப்புன்னு ஒத்துக்கிறான், அது கேடு செய்யற ஒத்துக்கிறான். குடிக்காதவன் எப்படி இருக்கிறான்? குடிக்கிறவன் 2 படி ஏறும்போது வேமூச்சு கீமூச்சு வாங்குது, அதை வச்சு தெரிஞ்சுக்கிறான். அவன் வயசுல குடிக்காத ஒருத்தன் தானே 7 படி தாண்டான்,
இவனுக்கு ஒன்றப்படி ஏற முடியல. இதெல்லாம் நல்ல கண்ணு முன்னாடி அனுபவிக்கிறான். பார்த்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? ஏன் இருக்கிறான்? அவனுக்கு அவன் மனசு எதை விரும்புதோ அதை செய்யணும். நான் செய்வேன். புகைப்பிடிக்க விரும்புதா நான் செய்வேன். சந்தன கொடுக்க எடுப்பேன், கச்சேரி அடிப்பேன், அவனை கொள்ளுவேன், இவனை குத்துவேன், வரதட்சணை வாங்குவேன், கலப்படம் செய்வேன், கொள்ளை அடிப்பேன், ஊரை சுத்தி உலையில போடுவேன். இதெல்லாம் எதிர்ப்பாங்கள. ஏன் இதெல்லாம் செய்யாதுங்கிறோம்? மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டு மார்க்கத்தில் இல்லைன்னு தெரிந்து கொண்டும் இந்த 10 மடையில உங்களை எச்சரிக்கிறேன். இந்த 10 மடையில் இருக்கிற மிகப்பெரிய பாவம் ஷிர்க்குக்கு அடுத்தபடியான பாவம். வட்டிங்கிற ஒரு முசீபத்தில் மூழ்கி கிடக்கிற ஊராக பார்க்கும்போது அதிர்ச்சி. முஸ்லீம் ஊர்ல இப்படியா வட்டியில மூழ்கி கிடக்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியாத வட்டி பாவம்? அல்லாஹ் எந்த பாவத்துக்காவது எனக்கு எதிராக சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுக்கிறானா? வட்டிக்கு சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நீ வட்டி வாங்கின எனக்கு எதிராக நீ யுத்தம் செய்கிறாய், என் தூதருக்கு எதிராக நீ போர் செய்கிறாய், வர்றியான சண்டைக்குங்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக விபச்சாரம் செய்வதை கூட இவ்வளவு கடும் வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொன்னதில்லை. தண்ணி அடிக்கிறான அதை கூட இவ்வளவு கடும் வார்த்தையை கொண்டு சொன்னதில்லை. வட்டிக்கு சொல்றான், வட்டி வாங்கினால் எனக்கும் உனக்கு சண்டை, எனக்கும் உனக்கு நான் யுத்தம், என்னோட யுத்தத்துக்கு நீ ரெடியான்னு கேட்கிறான். இவ்வளவு பெரிய பாவத்தை ஒரு முஸ்லிம் செய்வானா? ஒமன் ஆத ஃபவுலாயிக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி ஃபமன் ஜாஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் ஒமன் ஆத ஃபவுலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் பிஹா காலிதூன். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு இந்த அறிவுரை தெரிந்த பிறகு வட்டிங்கிறது பெரும்பாவம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம், பயங்கரமான குற்றம், அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிற குற்றம் என்று தெரிந்த பிறகு ஃபன்தஹா அதிலிருந்து விலகிக் கொள்கிறானோ ஃபலஹு மா ஸலஃப் அதுக்கு முந்தி உள்ளது அவனை சேரும். தொலைஞ்சிட்டு போச்சிட்டு போ. இதுக்கு பிறகு வாங்கினால் ஒமன் ஆத இதுக்கு பிறகு எவனாவது வாங்கினால் ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் அவர்கள் நரகவாசிகள் ஹும் ஃபீஹா காலிதூன் அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப நரகத்துக்கு போவோம். எப்படி போவோம்? போனதான் சொர்க்கத்துக்கு வர்றவே இயலாது. கோடானு வருஷம் வேற தப்பு செய்யறோம்னு வைங்க, கொஞ்ச நாளைக்கு நரகத்துல போட்டு போடா நாய் என்று அல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். வேற தப்பு செஞ்சீங்கன்னா, வட்டி வாங்கினீங்கன்னா நரகம் தான், அதுதான் பர்மனன்ட். சொர்க்கத்துக்கு வரவே முடியாது. அப்ப இந்த பாவத்தை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு நீ ஏன் முஸ்லீமா இருக்கிறேன்னு கேட்கிறான். அடே நீ முஸ்லீமா இருக்கிற சொர்க்கத்துக்கு போறதுக்கா? எதுக்கு நீ இந்த இஸ்லாத்துல இருக்கிற? எதுக்கு தொழுவுற? எதுக்கு நோன்பு வைக்கிற? எதுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் ஒழுகி நடக்கணுங்கிற? பேசாம தண்ணி அடி விபச்சாரம் பண்ணி எங்க ஊரை ஊத்தி எடுபட்டு போ, எல்லாத்துக்கும் ஒரே ரிசல்ட் தானப்பா. எதுக்கு நீ தொழுகை? எதுக்கு நோன்பு? ஒண்ணுமே உதவாத. உனக்கு பர்மனன்ட் நரகம் ஆயிடுச்ச. அப்ப பர்மனன்டாக நிரந்தரமாக நரகத்தில் தள்ளுகிற ஒரு மாபாவத்தை என்ன செய்றீங்க? ஆணும் பெண்ணும் பேதம் இல்லாமல் 100 வச்சுக்கிறவன் வட்டிக்கு வாங்குறாங்கிறான். 500 வட்டிக்குன்னா ஒரு பெரிய லட்சத்தை வச்சுட்டு வாங்குவான்னு கேள்விப்பட்டா, இங்க பார்த்தா என்ன அவங்கள்ட்ட இருக்கிறது 500 தான் இருக்குமா, அதை கொடுத்து 505 வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது. 1000 வச்சுக்கிறவன் வட்டி கொடுக்குறான். இப்படி அங்கிங்கனாதபடி 10 மலையை பிடிச்சி ஆட்டுகிற பேயாக எது இருக்குது? வட்டி இருக்கிறது. இதை எதிர்த்தா வட்டி வாங்குறோம் கோவப்படுவானா இல்லையா? ஏன் எங்களை எதுக்குறான்னு தெரியுதா? நாங்க எதுக்குறோம் மட்டும் சண்டைக்கு வர்றதுக்காக இல்ல. நீங்க நிரந்தர நேரத்துக்கு போகக்கூடாது. வேற என்ன இது சொல்றதுனால எங்களுக்கு என்ன? இந்த வட்டியை பத்தி உங்க ஊர்ல சொல்லிட்டு போறதுனால எங்களுக்கு என்னங்கிறான்? ஒண்ணும் கிடையாது. நீ உங்களுக்கு நல்லது, இது வாங்காம இருந்தீங்கன்னா நீங்க மறுமையில சொர்க்கத்துக்கு போவீங்க. 1-2 தப்புக்காக நரகத்துல எல்லாம் போட்டா கூட கடைசியில சொர்க்கத்துக்கு போயிருவோம். வட்டி வாங்கினோம்னா அபூஜஹல் இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். அபூஜஹல், ஃபிரௌன், நம்ரூத், ஹாரூன், இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ராமகோபாலன், வாஜ்பாயோட சேர்ந்து நம்ம என்ன செய்வோம்? வட்டி வாங்கணும் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஆட்களோட தான் நம்ம இருப்போமே தவிர, இதுக்கு ரெடியா நீங்க இதுக்கு தயார்னா வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு திருந்தல அவ்வளவுதான். தெரிஞ்ச பிறகு திருந்தி ஆகணும். இதுக்கு முந்தைய அவ்வளவு பெரிய குற்றங்கள் தெரியாது, சின்னது நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இப்ப தெளிவாக அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்வது என்று தெரிந்த பிறகு வட்டியை யாருக்கு நீங்க கொடுத்தாலும் சரி என்ன செய்யணும்? இந்தாமா அசல மட்டும் தந்திரி ஸ்ரீதேவி, எனக்கு வட்டி தந்துராதமா அப்படின்னு சொன்னால் நீங்க திருந்துறீங்கன்னு அர்த்தம். கடைசி ஹஜ்ஜில நபிகள் நாயகம் வட்டியை ஹராமாக்குறாங்க. ஹராமாக்கும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்பாஸ்
அப்பாஸ் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா, பெரியத்தா. அப்பாஸ கூப்பிடுறாங்க. நான் பாரு, என் பெரியத்தா. இவர்தான் ஊர்ல பெரிய வட்டி முசா. யாரு? அப்பாஸ் இருக்கிறாரு. அன்னைக்கு பெரிய வட்டி முசா யாரு? அவர்தான். எல்லாம் பயங்கரமான லேவாதேவிக்காரர் அவரு. அந்த மாதிரி மார்வாடியெல்லாம் மிஞ்சினார் யாரு? அப்பாஸ். அவரை கொண்டு வச்சுக்கிட்டு சொன்னாங்க, இதோ என் பெரிய தந்தை இருக்கிறார், இவர் வட்டிக்கு கடன் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ உங்களுக்கு அறிவிக்கிறேன், மக்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்றைய தேதியிலிருந்து இதுக்கு முந்தி நீங்கள் வாங்கின கடனுக்கும் நீங்கள் வட்டி செலுத்த வேண்டாம். அவற்றை வாங்கின கடனை மட்டும் திருப்பி கொடுங்கள். அத்தனை வட்டிகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. வட்டி அடிப்படையிலான அத்தனை கொடுக்கல் வாங்கலும் தடை செய்யப்படுகிறது. அது என் குடும்பத்தில் இருந்து ஆரம்பமாகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த உணர்வோடு நீங்கள் வட்டி வாங்குற பழக்கம் இருந்தால் மௌத்து என்னைக்கு வரும் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் நினைக்க கூடாது. ராத்திரிக்கு மௌத்தான உங்க கதி என்ன? ஏன் இந்த ஆட்டம் போடுறீங்க? சில ஆளுக்கு நினைக்கிறார்கள் வட்டி தப்பு தான், நம்ம ஒரு 75 வயசுல தௌபா செஞ்சுக்கிறோமே நினைக்கிறாங்க. ஒரு 85 வயசுல மன்னிப்பு கேட்டுக்கிறோமே, எழுதி ஒட்டிக்கலாம் நெத்தில. உனக்கு 85 வயசு உனக்கு தெரியுதா? அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான்? ஒரு சுனாமி, 1.5 கோடி பேரை காணோம். இப்படி 5 நிமிஷம் தாங்க அல்லாஹ்வுக்கு. 5 நிமிஷம் ஆட்டினான்னு வைங்க, ஒரு கடலை பிடிச்சி ஆட்டி விட்டாலே கதை முடிஞ்சு போச்சு. பூமியை பிடிச்சி ஆட்டினான்னு வைங்க, 10 லட்சத்தை காணா. என்ன கேரண்டி இருக்கிறது? படுத்தா எந்திரிக்கிற கேரண்டி இருக்குதா? நீ இன்னைக்கு வட்டி வாங்குற நிலையில படுத்துட்டு நாளைக்கு எந்திரிக்காட்டு உங்க கதி என்ன? நரகத்தின் கொல்லிக்கட்டை. ஒவ்வொரு வினாடியும் மரணம் நம்மை விரட்டி கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதை நீ பயந்தால் இன்னைக்கு தௌபா செய், இப்ப செய். கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு தௌபா செய்ய நினைக்காத. அல்லாஹ் அந்த வாய்ப்பை தராவிட்டால் உன்னுடைய கதி மோசமாகிவிடும். அப்ப அந்த வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். இந்த மாதிரியான தீமைகள்ல ஊறி கிடக்கிற சமுதாயத்தில் அவங்களுடைய மனோ இச்சைக்கு எதிராக நம்ம ஒன்ன சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் கோவப்படுறாங்க. வேற என்ன நாங்க செஞ்சு விட்டோம்? இந்த ஜமாத்து வந்து என்ன கேடு நாட்டுக்கு செஞ்சிச்சு? சினிமா பாக்குறவன் அதுல இருந்து வேணான்னு தடுத்திருக்கிறோம். சீரியல்ல மூழ்கி கிடந்த மக்களை மோகத்தை கொஞ்சம் முழுசா மீட்க முடியாட்டாலும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். இப்படியான காரியங்கள் சினிமா ரசிகர்களுக்கு பின்னாடி ரசிகர் மன்றம் வைத்தவர்களை அங்கிருந்து மீட்டிருக்கிறோம். பணம் வேணாம், நான் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறோம். பள்ளி வாசலை நிரப்பக்கூடிய இளைஞர்களை 85 வயசுலாம் துறவான் இல்ல. அந்த காலத்துல எங்க வாப்பா காலத்துல எல்லாம் ஏன்டா உனக்கு 30 தான் ஆகுது ஏதாவது துறவு போறேன்னு கேட்பாங்க எங்க வாப்பாவை. அந்த மாதிரி இருந்த காலத்துல 50 வயசுக்கு மேல துறவுன்னு வச்சிருந்தாங்க. இப்ப என்ன செய்றீங்க? 15 வயசு பையன் எல்லாம் துறவுற அளவுக்கு ஒரு நிலைமை உண்டா இருக்கிறது. இதுல என்ன இந்த ஜமாத்தினால என்ன கேடு வந்து ஒண்ணு வரல. ஆனாலும் எதிர்க்கிறார்கள் என்றால் இந்த 4 தான் காரணம். சில பேர் காசு போவதை என்று எதிர்க்கிறார்கள், சில பேர் கௌரவம் போவதை என்று எதிர்க்கிறார்கள், சில பேர் தங்களுடைய மனோ இச்சைக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள், சில பேர் அறியாமையினால் தாங்கள் செய்வதுதான் மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டு சரியான மார்க்கம் சொல்கிற நம்மை எதிர்க்கிறார்கள். இதுதான் எதிர்க்கிறதுக்குரிய காரணம். இது விரிவாக விளக்கமாக சொல்லப்பட வேண்டிய தலைப்பு என்றாலும் நேரத்தின் அருமையை கருதி எனக்கு கொடுத்த இந்த நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 656908